மகிழ்ச்சிகரமான இந்த தீபாவளி திருநாளில் இந்த பட்டிமன்றத்தில் பங்கேற்க வந்திருக்கின்ற நாவலர் பெருமக்களே, எதிரே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அவையோரே, வசந்த் தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் அங்கிருந்தபடியே எங்களுக்கு உங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுமாறு வேண்டுகிறோம். வசந்த் தொலைக்காட்சியின் மூலம் இந்த பட்டிமன்றத்தில் அரங்கேற்றுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வசந்த் தொலைக்காட்சி ஒவ்வொரு நாளும் வசந்தத்தை கொண்டு வருகின்ற ஒரு தொலைக்காட்சி. மற்ற அலைவரிசையிலிருந்து சந்திப்பதை காட்டிலும் வசந்த் அலைவரிசையிலிருந்து சந்திப்பதில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், வசந்தம் என்பது வாழ்க்கையில் எப்பொழுதாவது ஒரு முறை வந்து போகின்ற ஒரு நிகழ்வு மற்றவருடைய வாழ்க்கையிலே. ஆனால் வசந்த் தொலைக்காட்சியிலே ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வந்து போய் கொண்டிருக்கின்றது. ஆங்கில கவிஞன் கீட்ஸ் சொல்லுவான், இஃப் வின்டர் கம்ஸ் கேன் பி த ஸ்பிரிங் ஃபார் பிஹைண்ட் என்பான். இலையுதிர் காலமோ அல்லது குளிர்காலமோ வந்தால் வசந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை, அண்மையில் இருக்கிறது என்பான். ஆனால் வசந்த் தொலைக்காட்சி இலையுதிர் காலத்தை காட்டாமல், குளிர்காலத்தை காட்டாமல் நமக்கெல்லாம் எப்பொழுதும் ஒரு வசந்த காலத்தையே தந்து கொண்டிருக்கிறது. தீபாவளி திருநாள் என்றால் ஏதோ ஒரு அரக்கன் அழிந்த திருநாள் என்று நான் நினைக்கவில்லை. அரக்கத்தனங்கள் அழிய வேண்டிய நாள் என்று தீபாவளி திருநாள். அது அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது, எப்பொழுதும் கூட இருக்கலாம். எனவே அரக்கத்தனங்களை அழிக்கின்ற நாள்தான் இந்த தீபாவளி திருநாள். இந்த திருநாளில் பார்க்கிறோம், எல்லோரும் புத்துணர்வோடு புது மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பர்த்டே, பிறந்த நாள் அன்றைக்கு கூட புத்தாடை அணிவார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளைக்கு பிறந்த நாள் வரும். அவன் மட்டும் புத்தாடை அணிந்திருப்பான். மற்றவர்களெல்லாம் புத்தாடை அணிந்திருப்பதை பார்த்து அவன் மட்டும் அணிந்திருக்கிறான் என்று ஏக்கத்தோடு இருப்பார்கள். அவருடைய ஏக்கத்தை தணிப்பதற்குத்தான் பிறந்த நாள் விழா காணுகின்றவர்கள் ஒவ்வொரு சாக்லேட்டை எடுத்து கொடுத்து அவருடைய ஆதங்கத்தை தணிப்பார்கள். ஆனால் தீபாவளி திருநாளில் பார்த்தார், எல்லாரும் புத்தாடையில் இருக்கிறார்கள், புது மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். எல்லாருக்கும் புத்தாடை புது மகிழ்ச்சியை தருகின்ற நாள் இந்த நாள். ஒவ்வொரு வகையான இன்பங்கள். யாருடைய வாயும் இன்றைக்கு திறந்திருக்காது, எல்லா வாயும் மூடியிருக்கும். சில பேர் அதிரசத்தை அப்படியே அரைத்து கொண்டிருப்பார்கள். சில பேர் முறுக்கை வாயிலே போட்டு அப்படியே நொறுக்கி கொண்டிருப்பார்கள். சில பேர்கள் கெட்டி உருண்டையை அப்படி வாயிலே போட்டு அங்குலம் அங்குலமாக உடைத்து கொண்டிருப்பார்கள். சின்னஞ்சிறுவர்களை பார்த்தால் அவர்களும் குதூகலத்தோடு இருப்பார்கள். அவர்கள் கையிலே மத்தாப்பை ஏந்துவதற்கு முன்னாலே அவருடைய உதடுகளிலே மந்தகாச சிரிப்பு நிற்கும். சிறுமியர்கள் பூத்திரியை கொளுத்துவதற்கு முன்னாலே அவருடைய உதடுகளிலே புன்னகை நிற்கும். ஒரு 20-25 அடைந்த வாலிபர்களை பார்த்தால் பெரியவர்கள் புத்தாடையில் மகிழ, சின்னஞ்சிறியவர்கள் வானவேடிக்கையில் மகிழ, வழக்கம் போல இந்த 20 வயது அடைந்த ஆண் பெண் அத்தனை பேரும் எல்லாரும் ஒவ்வொன்றிலே ஈடுபட்டிருக்கின்ற பொழுது இவர்கள் மட்டும் செல்பேசி வைத்துக்கொண்டு இருட்டில் இருந்து பேசிக் கொண்டிருப்பார். அவர்களுக்கு இன்பம் வருவது அப்படி ஒரு மாதிரி. அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையை. பெரியம்மா சின்னம்மாக்களை பார்த்தால் அவர்கள் அந்த புத்தாடையை கட்டி கொண்டு அப்படி பக்கத்து வீட்டுக்கு ஏதோ பலகாரத்தை கொடுக்க போவது மாதிரி அந்த பலகாரத்தை கொடுத்து விட்டாக்கா, நான் கட்டிருக்கிற படம் எப்படி நல்லா இருக்கா பார்த்தியா, பார்டர் நல்லா இருக்குடி, முந்தி தான் ஒரு மாதிரி இருக்கும்பாங்க. அப்போ இவர்கள் போவது எப்படின்னு கேட்டால், இந்த பலகாரத்தை கொடுப்பதற்காக இல்லை, கட்டி இருக்கிற புடவையை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று. அப்படி ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா அது பலகாரத்தை கொண்டு கொடுத்தது. அந்த வாங்கின அம்மா ஒன்றுமே சொல்லலை. எனவே 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் பலகாரத்தை எடுத்துகிட்டு போனது, அப்படியும் ஒன்றும் சொல்லலை. 3வது முறையும் பலகாரத்தை எடுத்துகிட்டு போனது, அப்பயும் அதை வாங்கிட்ட அம்மா ஒன்றும் சொல்லலை. உடனே 3 தடவை கொடுத்த அம்மா கேட்டுது, ஏங்கா புது புடவை கட்டிக்கிட்டு அடிக்கடி தண்ணி தான் எடுக்குமா அப்படின்னு, கொஞ்சம் தண்ணி கொண்டாங்கன்னுது. அப்போ தான் அந்த வீட்டம்மா கேட்டுது, இனி கட்டியிருக்கிறது புது புடவை அடின்னு. அப்போ தன்னுடைய புடவை எல்லாரும் பாராட்டணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது.
அப்போ பெரியவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், பக்கத்து வீட்டுக்கு போய் கங்கா ஸ்நானம் ஆச்சா, உங்கள் வீட்டில் கங்கா ஸ்நானம் ஆச்சா, அப்படி தெருவிலே ஒரு பரஸ்பரமே எப்பொழுது வருகிறது என்று கேட்டால் இந்த தீபாவளி திருநாளில் தான். ஒருவருடைய முகத்தை பார்க்காதவர்கள் கூட தெருவிலே தீபாவளி அன்றைக்கு பார்த்தால் இவர் அவர் வீட்டுக்கு போய் கங்கா ஸ்நானம் ஆயிட்டான்னு கேட்பார், அவர் இந்த வீட்டுக்கு வந்து கங்கா ஸ்நானம் ஆயிட்டான்னு கேட்பார். தெருவிலேயே ஒருவரை சந்தித்து கொள்கின்ற வாய்ப்பு இந்த நன்னாளிலே கிடைக்கின்றது. அப்படி பெரியவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், மடியில் 10 ரூபாயா அப்படி நோத்தி ரூபா நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைங்க வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகின்ற பொழுது அந்த 10 ரூபாய் எடுத்து கொடுத்து மகிழ்ச்சியோடு உட்காந்துருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நினைவு வரும், இந்த ஒரு 10 ரூபாய்க்காக நம்ம திருமணம் ஆவதற்கு முன்பு என்ன பாடுபட்டிருப்போம், பிள்ளை குட்டிகளை பெறுவதற்கு முன்பு என்ன பாடுபட்டிருப்போம், அவ்வளவு கடினப்பட்டு சம்பாதித்த காலம் ஒன்று உண்டாச்சே. நம்ம பேச்சலராக இருக்கின்ற பொழுது, திருமணம் ஆகாமல் இருக்கின்ற பொழுது இந்த 10 ரூபா அருமை நமக்கு தெரிஞ்சுது. இன்றைக்கி 10 ரூபாய் எடுத்து ஒரு உழைப்பும் இல்லாதவர்கள் கொடுக்குறோமே என்று எண்ணி பார்க்கக்கூடும். எனவே இன்பத் திருநாளில் கூட இன்றைக்கு என்ன நினைக்கிறோம் என்று கேட்டால், அப்படியே ஒரு கற்பனையில் மிதப்போம். நிகழ்காலத்தினுடைய சுமைகள் நம் முதுகை அழுத்துகின்ற பொழுது கடந்த காலத்திற்கு போய்த்தான் இந்த சுகத்தை பார்ப்போம். நாட்டிலே நல்ல ஆட்சி இல்லை என்கின்ற பொழுது என்ன நினைக்கிறோம், ஆகா பெருந்தலைவர் காமராஜர் இருந்திருந்தால் எப்படி இருக்கும், அவர் அன்றைக்கு அதிகாரிகளை எல்லாம் எப்படி மிரட்டி இருந்தார், எப்படி மக்களிடத்தெல்லாம் எவ்வளவு தொடர்பு வைத்திருந்தார் என்று அந்த பெருந்தலைவர் ஆட்சி புரிந்த காலத்தை நினைத்து இன்றைய நினைக்கு மகிழ்ச்சி அடைவோம். அப்படி நிகழ்காலத்திலே ஒரு சுமை ஏற்படுகின்ற பொழுது கடந்த காலத்திற்கு போவோம். அப்படி போகின்ற பொழுது அது ஒருவன் திருமணமாவதற்கு முன்பு பிரம்மச்சாரியாக இருந்த பொழுது அவன் பெற்ற வாழ்க்கை அனுபவங்கள் ஒரு சுகமாக இருக்குமா, மகிழ்ச்சியை தருமா? இல்லை திருமணத்திற்கு பின்பு பிள்ளை குட்டிகளோடு பேரன் பேத்திகளோடு வாடுகின்ற பொழுது அவன் அடைகின்ற இன்பங்களை நினைத்து மகிழ்ச்சி அடைவானா என்பதை பார்ப்பதற்கு இங்கு கூடியிருக்கிறோம். மகிழ்ச்சியை தரும். இப்படி பார்க்க போவது என்ன என்று கேட்டால், ஒருவன் பிரம்மச்சாரியாக இருந்த பொழுது வாழ்ந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை தருமா, அல்லது திருமணத்திற்கு பின்னாலே உள்ள வாழ்க்கை மகிழ்ச்சியை தருமா என்று பார்க்க போகிறோம். இப்பொழுது முதலில் திருமணத்திற்கு முன்னாலே உள்ள வாழ்க்கையைத்தான் மகிழ்ச்சியை தருகிறது என்று பேச வந்திருக்கின்றவர் தொலைக்காட்சிக்கு புதுமுகமல்ல பழகிய முகம், சிதம்பரத்தில் இருக்கின்ற டாக்டர் அன்பழகன். இவர் திருப்புகழை ஓதினால் அவர் வாய் மணக்கும், கேட்கின்றவர்களுக்கு செய் மணக்கும், ஒட்டு மொத்தத்தில் தமிழ் மணக்கும். பல பேர்கள் கவிஞர்களாக இருப்பவர்கள் மனிதர்களாக இருப்பதில்லை, பேராசிரியர்களாக இருப்பவர்கள் மனிதராக இருப்பதில்லை. ஆனால் பேராசிரியர் அன்பழகன் மனிதராக இருந்து கொண்டே கவிஞராக இருக்கிறார், மனிதராக இருந்து கொண்டே பேராசிரியராக இருக்கிறார். அவரை பாராட்டி மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவது திருமணத்திற்கு முன்பு உள்ள வாழ்க்கையே என்று பேசுமாறு பாராட்டி அழைக்கிறேன். வாங்க. இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற வசந்த் தொலைக்காட்சியினுடைய நேயர்களே வணக்கம். என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு முன்பா பின்பா என்பது இங்க கேள்வி. சரி, மனிதனுடைய வாழ்க்கைன்னு சொன்னாலே அது திருமணத்திற்கு பிறகுதான் மகிழ்ச்சியை கொடுக்கும். அது திருமணத்திற்கு பிறகுதான் ஒரு முழுமையையே அடையும் என்றுதான் நான் கூட நினைத்து கொண்டிருந்தேன். 1983 செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் அன்றைக்கு தான் நீங்கள் திருமணம் ஆன நாள். அதற்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் தவறு. சரி, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர்கிட்ட போய் என் ஜோசியத்தை காட்டி, சரி எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு, தோஷமெல்லாம் இருக்குன்னு. இது எப்போ போகும்னு கேட்டேன்.
திருமணத்துக்கு அப்புறம் போயிடும்னாரு. போயிடும்னு சொன்னாரே தவிர தோஷங்கள் நிறைய சேர்ற மாதிரி தெரிஞ்சது. திரும்பவும் ஜோசியத்தை போய் என்னையா தோஷம் போயிடும் நீங்களே அப்படின்னு, நீங்க எந்த தோஷத்தை நினைச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டார். நான் ஜாதகத்துல இருக்கிற தோஷங்களை பத்தி நினைச்சுக்கிட்டேன். என்ன நான் அதை சொல்லல, சந்தோஷம் போயிடும்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னது சரியா போச்சு. வாழ்க்கையில அப்படிதான் நினைக்கிறோம், மகிழ்ச்சியா இருப்போம்னு சொல்லி. அதுக்காக தான் திருமணம் பண்ணிக்கிறோம். யார் வாழ்க்கையில சார் மகிழ்ச்சி இருக்கு? மனசை தொட்டு சொல்லுங்க. ஒரு பூங்காவுல ஒரு வயசான ஒருத்தரும் இன்னும் ஒரு கொஞ்சம் வயசு குறைவா உள்ள ஒரு ஆளும் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த வயசானவர் கேட்டார், ஏயா தினம் தினம் லேட்டா வீட்டுக்கு போறிய, உங்க வீட்டுக்காரங்க திட்ட மாட்டாங்களான்னு கேட்டாரு. எனக்கு கல்யாணமே ஆகலைங்கன்னு இந்த ஆள் சொன்னாரு. அவர் சொன்னாரு, அப்புறம் ஏயா லேட்டா போற, நேரத்தோட போய் சாப்பிட்டு நிம்மதியா தூங்க வேண்டியதானேன்னு கேட்டாரு. என்ன அர்த்தம்? திருமணமான வீட்டுக்கு போகவே அவன் பயந்துட்டு பூங்காவிலையும் பீச்சிலையும் நின்றுட்டு இருக்கிறான்னு அர்த்தம். நீங்க பாருங்க, இந்த பால் கடையில எல்லாம் இரவுல 10 மணிக்கு மேல எல்லாம் ஒரு 40-50 கடந்ததான் நிக்குத. என்ன காரணம்? எல்லாம் வீட்டுக்கு போக பயந்துகிட்டு நிக்குதுன்னு அர்த்தம். அதான் சார் திருமண வாழ்க்கை. மனுஷன் சுதந்திரமா வாழறது இன்பமா இருக்குமா, அடிமையா வாழறதுல மகிழ்ச்சியா இருக்குமா? சுதந்திரமா வாழறது தானே மகிழ்ச்சி. கல்யாணத்துக்கு அப்புறமே அது போயிடுதே, எங்க இந்த மகிழ்ச்சி வர்றது? ஒரு போலீஸ்காரர் சொன்னார், ஊர்ல இருக்கிறவனை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி நான் ஜெயில போடுறேன், நான் வீட்டுக்கு போனா என் மனைவி என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வீட்டு சிறையில வைக்கிறா. உங்களை போல ஒரு பேராசிரியர் சொன்னாரு, ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் பாடம் நடத்துறேன், வீட்டுக்கு போனா என் மனைவி எனக்கு பாடம் நடத்துறா, அதை கேட்க வேண்டியதா. ஒரு ஜட்ஜி சொன்னாரு, வெளியில இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன், வீட்டுக்கு போனா என் மனைவி கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட்டை நான் கட்டுப்பாடோட ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. இதானே சார் குடும்ப வாழ்க்கைங்கிறது. குடும்ப தலைவன் அப்படின்னு சொன்னா உடம்புல தலை மாதிரி கணவன், அதுக்கு அடுத்த நிலையில கழுத்து மாதிரி மனைவின்னு சொல்றோம். அது எவ்வளவு பொருத்தம்ங்கிறத யோசிச்சு பார்த்தாதான் தெரியும். இந்த கழுத்து இருக்கு பாருங்க, அது எந்த பக்கம் திரும்புதோ அந்த பக்கம் தான் தலை அசைய முடியும். சரி, அப்ப மனைவி என்ன சொல்றாங்களோ அதே போலதான் கணவன் இயங்க முடியும். அப்ப இன்னொருத்தங்க சொல்ல கேட்டு இயங்கக்கூடிய வாழ்க்கையில மகிழ்ச்சி எப்படி சார் இருக்கும்? வேணும்னா நாம சொல்லிக்கலாம். தப்பி தவறி சில பேர் உபதேசத்தை கேட்டு ஒத்தமையா இருக்கிறதும் உண்டு. அதுக்கு என்ன உபதேசம் சொல்றாரு கவியரசரு? அதாவது ஆண் குரலும் பெண் குரலும் சேர்ந்து பாடுது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேணும்னு பெண் குரல் பாடுது. அதுக்கு ஆண் குரல் என்ன ரியாக்ஷன் கொடுத்து பாருங்க, இருக்கும். அவ்வளவுதான். அப்ப இது ஒரு லெவல். இது தெரிஞ்ச குடும்பத்துல சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, ஒத்துமையா இருக்கலாம். அன்படம் வரல சிலப்பதிகாரத்துல அவன் பாடிக்கிட்டு இருக்கான், இவ ஊன்ட்டு இருக்கால, அதனாலதான் பிரிஞ்சே போயிட்டான். வேற மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, தப்பித்தவறி எல்லாத்தையும் கடந்து தனியா ஒரு புருஷன் பஞ்சாதி ஒத்துமையா இருக்கிறதுன்னு முடிவுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறதுக்கு எடுத்துரும். ஒரு தனி குடுத்தனம் வந்தாங்க, கல்யாணம் ஆன புதுசுல ஒரு தம்பதிகள் எங்க தெருவில். சரி, அவரு உத்தியோகத்துக்கு போறவர் போயிட்டாரு. போன பிறகு ஒரு 11 மணிக்கு ஏத்த வீட்டுல இருந்து ஒரு அக்கா வந்துச்சு. ஆரம்பிச்சது, ஏதோ பாருடி அம்மா, காலம் கெட்டு கிடக்கு, ஆம்பளை ஆளுகள்லாம் ஒரு போக்கா இருக்கிறாங்க, ஆரம்பத்திலேயே வீட்டுக்காரரை முந்தானையில முடிச்சு வச்சுக்க, இல்லைன்னா எக்கு தப்பா ஏதாச்சும் ஆயிடும்னுது. லகான இழுத்து புடி அப்படின்னு சொல்லிச்சு, உபதேசம் பண்ணுது. இந்த பொண்ணு கேட்டது, அது சரிதான் அக்கா, எனக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்கு, ஆனா எப்படிதான் அதை செய்யறதுன்னு தெரியல அப்படின்னுது. அப்படி கேள்வியம்மா, நான் சொல்லித்தரேன். அதாவது ஆரம்பத்திலேயே எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிவிட்டேன், கல்யாணம் ஆன 3ஆம் நாளே, இதை பாருங்க, சிகரெட்டு பிடிச்சிங்க பீடி பிடிச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன், விரலை பிடிச்சி நறுக்கி விடுவோம். நறுக்கி நடக்கிறதே வேற. சீட்டாட போனீங்க வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், கையை வெட்டி விடுவேன். மது அருந்துனீங்க போனீங்க வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், நாக்கை இழுத்து வச்சு நறுக்கி விடுவேன்னு சொல்லிவிட்டேன்ல. அப்படிலாம் சொன்னீங்களாக்கா? அவங்க எல்லாத்தையும் கேட்டு அப்படியே நடந்தாங்களா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டது. சரி, அதுக்கு சொல்லிச்சு, அது யாருக்கிட்ட தெரியும், அன்னைக்கு வீட்டை விட்டு போன மனுஷன்தான் இன்னைய வரைக்கும் வீட்டுக்கே வரல. அப்படின்னா ஏன் அவ சொல்றாத? சொல்றா, இவ புருஷன் வீட்டை விட்டு போயிட்டான், அவளுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, அவனும் போகட்டும், அவளுக்கு ஒரு ஜோடி கிடைக்கட்டும் அப்படின்னுட்டு ஒரு பேச்சு துணைக்கு ஒரு ஆயத்தம், என்ன போல இன்னொருத்தங்களை உருவாக்குறது.
ஒத்துமைன்னா அப்படி இருக்கு சார், எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? அதோட ஒரு அம்மா வந்து புருஷங்காரங்கிட்ட சொல்லுது, ஏங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிங்க என்னோட. ஏண்டி திடீர்னு கேட்டார். உங்க அம்மா சொல்றாங்க, நானும் நீங்களும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு தான் கண்ணை மூடுவாங்களாம். சீக்கிரம் ஒரு முடிவு கொண்டாடணும். அதுக்காக இப்படி ஒரு நடிப்பு நடிங்க. வாழ்க்கையா சார் இது? கணவன் மனைவிக்கு ஒரு காஃபியை போட்டு, மனைவி கணவனுக்கு ஒரு காஃபியை போட்டு கொண்டாந்து கொடுக்குறான். சரி, காப்பியை வாங்கி ஒரு வாய் குடிச்சு பார்த்துட்டு இவனுக்கு அது சரியில்லை, ஏதோ இல்லை சரியில்லை. நாய் குடிக்குமாடி இந்த காப்பியன்னு கேட்டுட்டான். இந்த அம்மா சொல்லுது, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஹார்லிக்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன், நீங்க இதை குடிச்சிட்டு கம்முன்னு பேசாம போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்க. அதாவது வாழ்க்கையில ஒண்ணு சொல்லலாம், சிரிக்க தெரியாதவனுக்கு நண்பர்கள் இல்லை, சிந்திக்க தெரியாதவனுக்கு முன்னேற்றம் இல்லை, உதவ தெரியாதவனுக்கு உறவுகள் இல்லை, உழைக்க தெரியாதவனுக்கு ஊதியம் இல்லை, துதிக்க தெரியாதவனுக்கு கடவுள் இல்லை, நடிக்க தெரியாதவனுக்கு வாழ்க்கையே இல்லை. அதனால என்ன பண்றாங்க இவங்க, வாழ்க்கையில தாங்க வாங்கின அடிகளை எல்லாம் மறைச்சு மறைச்சு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்றாங்க. அவங்க வேணும்னா சொல்லிட்டு போட்டோம், நாம உண்மையையே பேசுற, நாம உண்மையைத்தான் நாம சொல்றோம். எனவே வாழ்க்கைங்கிறது திருமணத்துக்கு பிறகு சாதாரணமா இருக்கிற நம்மள மாதிரி சாமானியர்களுக்கு மட்டுமல்ல, பேரறிஞர்களுக்கு கூட அது மிகப்பெரிய துன்பமானதாகத்தான் இருந்திருக்கு. பெர்னாட் ஷா குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருந்ததா நம்ம படிக்கிறோமா? டால்ஸ்டாய் ஒரு பெரிய எழுத்தாளர் சந்தோஷமா மனைவியோட குடும்பம் நடத்தினதா படிக்கிறோமா? சாக்ரட்டிஸ் ஒரு பேரறிஞர், உலகத்துக்கே மிகப்பெரிய தத்துவங்களை சொன்னவர், அவர் சந்தோஷமா இருந்ததா படிக்கிறோமா? இல்லை. ஏன் சார், நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் கூட ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாங்க, ஒத்துழையாமை இயக்கம் என்பதை நான் என் மனைவி கஸ்தூரிபாயிடம்தான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்னா, குடும்ப வாழ்க்கை என்பது திருமணத்துக்கு பிறகு எப்படி இருக்குங்கிறதுக்கு இதுவே போரும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. பாலே, நாங்கள் அமரலாம். பட்டிமன்றம் முடிஞ்சிட்டுங்க, இனிமேல் தீர்ப்பு நேராக சொல்லிடலாம். ஆனால் பேராசிரியர் ராஜாராமன் மதுரையிலேருந்து வந்துட்டாரே, திருமணத்திற்கு பின்புள்ள வாழ்க்கை தான் என்று பேச வந்திருக்கின்ற பேராசிரியர் ராஜாராம், தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்த்து பார்த்து பரவசப்பட்ட ஒரு முகம். எப்படிப்பட்ட பேச்சாளர் தெரியுமா? ஆர்த்ததொரு அவையினிலே யார் வல்லீர் என்றெழுந்தால் நான் வல்லேன் என்றெழும் நாவலன். அவர் பேசினால் அப்படியே குன்னக்குடியினுடைய வயலின் அப்படியே கொஞ்சம், வலையப்பட்டுடைய தவுள் அங்கே கெஞ்சும், நாவகிரி பேட்டையினுடைய நாதஸ்வரம் விஞ்சும். வாங்க பேராசிரியர் ராஜாராமன். என்னுடைய இனிய நண்பர், ஏன் அன்பு சகோதரர், இவ்வளவு சுமைகளை மனதில் சுமந்து கொண்டிருப்பார்னு நான் நினைக்கல. துடிக்கிறாருங்க. ஆனா எல்லோருமே நாங்கள் நடிப்பதாக சொன்னார். ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, நடிப்பது நாங்களா அல்லது அவரா? வாழ்க்கையினுடைய எல்லா இனிமையும் சுகத்தையும் அவர் அனுபவித்துக் கொண்டு இங்கு வந்து நடிக்கிறாரே, அப்படி சொன்னால் கூட தவறில்லை. ஏன் தெரியுமா? இந்த உலகமே ஒரு நாடக மேடை. நாம் ஒவ்வொருவரும் நடிகர்கள் என்கிற போது அது திருமணத்திற்கு முன்னால் மட்டுமல்ல அன்பழகன், திருமணத்திற்கு முன்னாலும் நாம நடித்து கொண்டுதான் இருந்திருக்கிறோம். அதனால இந்த கதையெல்லாம் தயவு செய்து விடாதீங்க. இங்க வந்து சொன்னார் பாத்தீங்களா, அடேங்க அப்பா, சந்தோஷம் போயிடுமா. யாருக்கு யாருக்கு? திருமணத்தன்றைக்கு அவருடைய புகைப்படத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? அவர் 32 பல்லும் தெரிய சிரித்து கொண்டிருக்கிற புகைப்படம் அங்கதான் இருக்கு. ஏனென்றால் அவருடைய திருமணத்தன்று சாட்சியாக இருந்ததுல நான் ஒருவன். எவ்வளவு கம்பீரமாக அவர் நடந்து சென்றார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன்.
ஏன் தெரியுமா? பின்னால வருவதற்கு ஒரு பெண் இருக்கிறாள் என்பதே அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. நாம சொல்லலாம், ஆனா இந்த நாட்டை பொறுத்தவரை பேராசிரியர் ராஜாராம் அவர்களே, நீங்க ஒரு நல்ல நண்பர் இல்லை. ஏன்னா அன்றைக்கு இருந்திருக்கீங்க. ஒரு விபத்து நடக்கும்போது தடுத்து நிறுத்திருக்க வேணாமா நீங்க? நடுவர் அவர்களே, பேசுங்க. அன்றைக்குத்தான் என் நண்பருக்கு நல்லது நடந்தது என்பது எனக்கு நன்றாக தெரியும். வாழ்க்கையில் அவர் பெற்ற எல்லா உயரங்களும் அந்த திருமணத்திற்கு பிறகுதான் என்பதையும் நான் நன்றாக அறிவேன். அதான் உண்மை. இப்போ இந்த நாட்டை பொறுத்தவரையில ஒரு உண்மையை நாம அழுத்தமாக சொல்லணும். பிற நாடுகளில் எல்லாம் திருமணம் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனால் நமது இந்திய நாட்டு பண்பாட்டில் திருமணம் என்பது என்ன தெரியுமா? ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது அல்ல. இது 2 உடல்களுடைய சங்கமம் அல்ல, 2 ஆன்மாக்களுடைய சங்கமத்தை தான் நாம் இந்திய நாட்டில் திருமணம் என்று சொல்லுகிறோம். அதுதான் இந்த தேசத்தினுடைய பண்பாடு. அதனாலதான் நமது இலக்கியங்கள் என்ன சொன்ன, இது நேற்று வந்த பந்தம் அல்ல, பிறவிகள் தோறும் தொடர்வது. இம்மை மாறி மறுமை ஆகினும் நீயாகியர் கணவனே யானாகுப நீ நெஞ்சு நேர்பவளே என்று சொன்னது. கண்ணதாசனை பற்றி ரொம்ப அருமையா சொன்னீங்களே. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று அந்த பெண் பாடுகிற போது கணவன் என்ன செய்கிறானா? என்று மட்டும் சொல்லுகிறான். ஏன் தெரியுமா? இவன் என்ன பேச நினைக்கிறானோ அதை அவளே பேசுகிற போது இவன் பேசுவதற்கு தேவையே இல்லையா? இல்லையா? அதனால அவன் அப்படித்தான் சொல்லுவான். இந்த கண்ணதாசன் என்ன பாடினான் என்பதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு முதலிரவு காட்சியில மனைவியை சந்திக்கிற கணவன் என்ன சொன்னான் தெரியுமா? இங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும், ஒரு இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும், மங்கை உனை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும், நான் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன் என்று சொன்னால், திருமணம் என்பது இந்த ஜென்மத்தோடு வருவது அல்ல. அதனால அன்பழகன், அடுத்த ஜென்மத்திலும் நீங்க இதே மனைவியோடு தான் வாழப்போகிறீர்கள், மகிழ்ச்சியாக. இதெல்லாம் கேட்கறதுக்கு இப்ப தம்பிகள் சிரிக்கலாம், கேட்கறதுக்கு ஏதோ சொல்லலாம். நான் அனுபவத்தை சொல்றேன் ஐயா. வாழ்க்கையிலேயே எத்தனையோ பதவி உயர்வு இருக்கு. ஆனா பெரிய பதவி உயர்வு எது தெரியுமா? தாத்தாவாக ஆகிறது தான். அதை விட பெரிய பதவி உயர்வு உலகத்திலேயே கிடையாது ஐயா. இறைவன் தந்த வரம் என்பதுதான் திருமணம். மனிதன் தனியாக வாழ்வதற்கு பிறந்தவன் அல்ல. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை நான் அழுத்தமாக சொல்லுகிறேன். ஏனென்றால் இப்போது நான் எந்த பெண்ணுக்கும் எதிரி அல்ல. ஆணும் பெண்ணும் சமமா என்று ஒரு கேள்வி வருகிறதல்லவா? ஆணும் பெண்ணும் ஒருபோதும் சமம் அல்ல. என்ன தவறா நினைக்காதீங்க. சில நிலைகளில் ஆண் உயர்ந்தவன், சில நிலைகளில் பெண் உயர்ந்தவள். அன்பு என்று சொன்னால் பெண் தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் ஒருவரிடத்தில் இல்லாத பண்பு இன்னொருவரிடத்தில் இருக்கிறது. எனவே இரண்டும் இணைகிற போது வாழ்க்கை முழுமையடைகிறது. இந்த உணர்வை நாம் மனதில் வைத்து கொண்டால் வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி பூத்த திருநாளாக இருக்கும். நீங்க சொன்னீங்க இல்லையா, இது வசந்தத்தை அள்ளித்தருகிற ஒரு தொலைக்காட்சி. உங்களுடைய வாழ்க்கையில் வசந்த மலர்கள் பூக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நினைத்து கொள்ளுங்கள், என்னிடத்தில் இல்லாத இயல்பு என் மனைவியிடத்தில், அவளிடத்தில் இல்லாத சில பண்புகள் என்னிடத்தில், இருவரும் இணைந்து செயல்படுகிற போது வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சி பூத்ததாகத்தான் இருக்கும். அதனாலதான் வள்ளுவ பெருந்தகை சொன்னார், சொர்க்கம் என்பது எங்கப்பா இருக்கு? மேலுலகத்திலேயா? இல்ல, நான் விரும்புகிற, என்னை நேசிக்கிற என் மனைவியினுடைய மெல்லிய தோள்களில் தலை சாய்க்கிறேனே, இதை விட சொர்க்கம் என்பது வேறு இல்லை என்று சொல்லி தந்தவர் வள்ளுவர் என்பதை பின்னால வரக்கூடிய 2 பேருக்கும் சொல்லுங்க. தாம் வீழ்வார் மென்தோள் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு. அதனால சொர்க்கத்தையே உருவாக்குவது திருமணம்தான். பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அத்தகைய இனிய வாழ்க்கை அமைய வேண்டும். குறிப்பாக இன்று தலை தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய பல தம்பதியர்கள் இருப்பார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் இனிய, மிக மிக இனிய இன்பமயமான வாழ்க்கையை இறைவன் தருவார் என்ற நம்பிக்கையோடு நல்ல தீர்ப்பை வழங்குங்கள் நடுவர் அவர்களே. தமிழகமே உங்களை வாழ்த்தும். உங்கள் வாழ்க்கை என்றும் வசந்தமாக இருக்கும். நன்றி. அன்பார்ந்த பெருமக்களே, நேயர்களே, மிகச்சிறப்பாக பேராசிரியர் ராஜாராம் அவர்கள் இந்த தலைப்பை அணுகி இருக்கிறார்கள். ரொம்ப அழகாக சொன்னார். திருமண வாழ்க்கையில்தான்
துன்பத்தை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது குறைகிறது, பகிர்ந்து கொள்கிற பொழுது இரட்டிப்பாகிறது இல்லை. ரொம்ப அழகாக சொன்னார். இதை கண்ணதாசன் ரொம்ப அழகாக பண்ணிடுறார். எப்படின்னு கேட்டால், ஒரு பெண் எல்லாருக்கும் உணவு பரிமாறுகிறான், ஆனால் அவள் வயிறு நிறைஞ்சிடுது. அது எப்படின்னு கேட்டால், பரிமாறும் போதே பசியாறினாள்பார் கண்ணதாசன். அது உண்மையிலே ஷேக்ஸ்பியர் சொல்கிறது. கண்ணதாசன் அதை மொழிபெயர்த்தார். பரிமாறுகின்ற பொழுதே பசியாறினாள். ஷீ மேக்ஸ் ஹங்க்ரி வேர் ஷீ சாட்டிஸ்ஃபைஸ். அப்படி அழகாக சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். சில சமயத்தில் ஆடவர்களை காட்டிலும் மனைவி புத்திசாலியாக இருப்பாள் என்று உண்மை. டாக்டர் சுந்தரவல்லி அவர்களே, பேராசிரியர் ராஜாராம் வைத்த அந்த வாதத்தெல்லாம் சந்திக்கிறான் தான், மதுரையிலிருந்து வந்த வாதத்தை சந்திக்கிறான் தான், மதுரையிலிருந்து தான் வரணும். டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள் பேசினால் மதுரையிலே மாலையிலே பூக்கின்ற மல்லிகை பூ காலையிலே பூக்கும். அவர் பேசினால் மதுரை மீனாட்சி அம்மையிலே எழுந்து வந்து நின்று கேட்பார். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, பட்டிமன்றத்தின் பாங்கறிந்து பேச வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, இந்த பட்டிமன்றத்தை மிகச் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற வசந்த தொலைக்காட்சி நண்பர்களே, இந்த பட்டிமன்றத்தை சுவைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழகம் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கிற தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நடுவர் அவர்களே, ஐயா கடைசி முடிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு, அது என் மனசுலயே நிக்குது. என்னது? தலை தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்னாரு. அங்கதான் எங்களுக்கு இடிக்குது. ஏன்னா நான் அவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேம்மா. ஏங்க நான் சொல்ல வேண்டியதை மறந்துட்டு அவர் சொன்னாரே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கேன். நீங்க தலை தீபாவளி கொண்டாடி இருக்கிற தம்பதிகளை பாக்குறீங்க. ஆமா, நான் அவங்க அப்பனை நினைச்சு பார்த்தேன். ஏன்னா எப்படியும் மாப்பிள்ளைக்கு 2 பவுன்ல பிரேஸ்லெட் போட்டாகணும், எப்படியும் பட்டுச்சேலை மகளுக்கும் மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டியும் வாங்கி கொடுத்தாகணும். அந்த எண்ணெய் கிண்ணத்துல ஒரு மோதிரத்தை போட்டு வச்சு அப்படியே பக்கத்துல நிக்கணும். மாப்பிள்ளை தலையில எண்ணெயை தட்டி மசாஜ் பண்ணி விடணும். மச்சான், அதான் எங்க அண்ணன் தம்பிங்க, மசாஜ் பண்ணி விடணும். எல்லாம் முடிச்ச பிறகு பட்டு வெட்டி சுடுதண்ணி எங்க அம்மா கொண்டு வந்து சுடுதண்ணி காய வச்சு ஊத்தி, மாப்பிள்ள கிளிங்க அப்படின்னு பக்கத்துல நிக்கணும். எல்லாம் முடிச்சுட்டு மாப்பிள்ள பலகாரமா சாப்பிட்டு உட்கார்ந்து இருப்பாரு. புது தீபாவளி, தலை தீபாவளி நல்லா இருக்கும். சரி, எங்க அப்பன் கடன் வாங்கிட்டு நாளைக்கு எப்படி அவனுக்கு வட்டியை கட்டலாம், நாளை கழிச்சு நிப்பானே படுபாவி, அடுத்த வாரம் வர்ற மாதிரி என்ன செய்யலான்னு எங்க அப்பா அம்மாருக்கு குழம்பிட்டு இருப்பாங்க. தீபாவளி புது தம்பதியருக்கு மணக்கும் நடுவர் அவர்களே. ஆனால் கடனை உடனே வாங்கிட்டு நிக்கிற அப்பா அம்மார்களுக்கு கசக்கும். கல்யாணமே அப்படிதாங்க, கணக்கும். அதுல ஒரு விஷயம் நடுவர் அவர்களே ரொம்ப அழகா சொன்னாரு. 7 ஜென்மத்துக்கு நீதான் வேணும் அப்படி நினைக்கிறதா திருமண வாழ்க்கை. நானும் அப்படிதான் நம்பி கல்யாணம் பண்ணேன். எங்க வீட்டுக்காரர் நானும் ஜோசியரை பார்க்க போனேங்க. என்ன பார்த்த உடனே ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு, மகாலட்சுமி மாதிரி இருக்கமா அப்படின்னு என் வீட்டுக்காரர் பார்த்து சொன்னாரு. இந்த மகாலட்சுமி தாங்க 7 ஜென்மத்துக்கு உங்களுக்கு மனைவியா வருவா. அப்ப அந்த மனுஷன் அழுதாரு பாருங்க, அழுது தேம்பிட்டு ஜோசியக்காரர் பார்த்து கேக்குறாங்க, இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா சாமி அப்படின்ற. பரிகாரம் நான் 7 ஜென்மம் சந்தோஷமா நிக்கிறேன். 2வது மகாலட்சுமி வேற சொல்லிட்டாரு. நான் எனக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சென்சஸ் எடுக்க வந்தாங்க. அப்போ ஒருத்தர் கேட்டாங்க, எங்க இப்பொழுது உங்களுக்கு வாய்ச்சிருக்கிற மனைவியே அடுத்த ஜென்மத்துக்கு வரணுமான்னு. ஆமான்ட்டேன். ஐயோ ஏன்னு கேட்டாரு. வர்றவ இதை விட மோசமா வந்தா ஒரு எச்சரிக்கை உணர்வுல, ஒரு எச்சரிக்கை. அதான் நாங்க பாராட்டோம். நடுவரால அழகா கேட்டாங்களே, காதல் திருமணத்திற்கும் நிச்சயப்பட்ட திருமணத்திற்கும் என்னையா வித்தியாசம் கேட்டா, தெளிவா ஒரு பையன் சொல்றான் என் வகுப்புல, காதல் திருமணம் நம்மளா போய் கிணத்துல விழுந்தா அது காதல் திருமணம். சரி, 4 சொந்த பந்தம்லாம் சேர்ந்து தள்ளி விட்டாங்கன்னா அது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். எங்கம்மா அந்த பையன் இருக்கான்? எங்க மதுரையில இருக்கிற பசங்க பூரா ரொம்ப கில்லி மாதிரி நடுவர்களே. அதான் கண்ணதாசனை சொன்னாரு, ஐயா ரொம்ப அழகான பாட்டை சொன்னாரு. எனக்கு அவர் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் கண்ணதாசனோட இன்னொரு பாட்டு எனக்கு ஞாபகம் வந்து, அந்த நாள் ஞாபகம்னு ஒரு பாட்டு வந்தது. நண்பர்கள் 2 பேர் ஓடி வந்து அந்த மூச்சு வாங்குவாங்க. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே,
நீங்க இந்த ரொம்ப நாள் உயர்ந்த மனிதர்மா நீங்க. அன்பு அன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் அடடா. நண்பனே. அதுக்கப்புறம் அவன் சொன்ன விஷயம் தான் நடுவரில் முக்கியம். பாசம் என்றும் நேசம் என்றும் வீடு என்றும் மனைவி என்றும் 100 சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கே. அதுதான் எங்க 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 அணி. 100 சொந்தம் வந்துச்சுலப்பா. 100 சொந்தம் வந்த பின்பும் தேடுகின்ற அமைதி எங்கேன்னு கேட்டா அதுதாங்க வாழ்க்கை. நிறையலையே. நிறைஞ்சிருந்தா நாங்க ஏன் இந்த அணியில இருப்போம்? நாங்க 3 பேருமே அங்கத பக்கத்துல உட்கார்ந்துருப்போம். ஆனா அது பிரம்மச்சாரி வாழ்க்கையில இருக்கா? என்ன நடுவர் நினைச்சு பார்க்கும்போது பிரம்மச்சாரி வாழ்க்கையில இல்ல. ஆமா, பிரம்மச்சாரி வாழ்க்கையில இருக்கா? பிரம்மச்சாரி இந்த நொம்பலம் இல்லாம இருக்குமேன்னு நினைச்சுப்போம். அவ்வளவுதான். ஓ. நான் பாப்பான்ல வாழ்க்கைய ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாங்க நடுவர் அவர்களை. வாழ்க்கை எப்படி தெரியுமா? என் சகோதரி எதிரணியில 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. பண்டிகை நல்லா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நடுவர்களே. தீபாவளிக்கெல்லாம் முதல்ல 1 மாசத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுத்துருவா. அந்த சுடிதாரோ தாவணி பாவடையோ எடுத்துட்டு அதுக்கு மேய்ச்ச பாசி, அதுக்கு மேய்ச்ச தோடு, அதுக்கு மேய்ச்ச வளையல் எல்லாம் வச்சுட்டு நாள் தீபாவளிக்கு நாள் எங்க அம்மா மருதாணி வச்சு விடுவாங்க. அந்த மருதாணியை வச்சுட்டு அதை போய் அப்படியே ஃபேன்ல நிக்க வச்சுட்டு காய வச்சுட்டு கால்ல எல்லாம் கொலுசு மாதிரி எல்லாம் மருதாணி வச்சு விடுவாங்க. மருதாணியா மெஹந்தியா? மருதாணி. நான் அந்த காலத்துல இல்ல. சரி நீங்க அப்பெல்லாம் கேட்டு வயசை வெளியே சொல்லி விட்டுருவாங்க. ஆமா, மருதாணி எல்லாம் எங்க அம்மா வச்சு விட்டு சின்ன பிள்ளைல அப்படியே காய வச்சுட்டு காலையில அதெல்லாம் உரிச்சிட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா எல்லாத்தையும் போட்டுட்டு வெளியே போய் நின்று மத்தாப்போ வெடியோ கொளுத்துவோம். இன்னைக்கு காலைல எந்திரிச்சு அந்த நைட்டி அழுக்கு நைட்டி மாத்தாம தலைக்கு மட்டும் மண்டையை தண்ணி ஊத்திட்டு அந்த அடுப்படியில் வடையோட வடையா வெந்து அந்த சீயத்தோட சீயமா நொந்து அந்த பிரியாணியோடைய பிரியாணியை நொந்து வெளியே உட்காந்துருப்போம் எல்லாம். அது ஐயா ரொம்ப அழகா ஒரு பாசமா ஒரு பாட்டு சொன்னாரு. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இந்த அம்மா சாப்பிடுவாங்க இல்லையா, அதை எங்காளுக்கு புதுப்பாட்டில் போட்டானுங்க. பந்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவிட்டு பட்டினியா கிடப்பாலே அது போல. இன்னொருத்தர் சொல்லுமா? பந்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவிட்டு பட்டினியா கிடப்பாலே அது போல. இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எப்படி தெரியுமா? பண்டிகை நாட்கள்ல என் வீட்டுக்காரர் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போதே ஒரு ஆளை ஃபுல்லா தோல்ல கைய போட்டு நம்பேண்டான்னு கிட்டு வருவாரு. நம்பேண்டான்னு வந்து நிப்பாரு. அது ஃபுல்லா இருப்பாங்க. அன்னைக்கு பண்டிகை நாள் வேற இல்ல. வருத்தப்படாத வாலிபனா இருப்பானோ. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தினுடைய செக்ரட்டரியா அவர் தானா. அவர் கூட்டு வந்து நிப்பாட்டிட்டு ஏமா அந்த அந்த மீன் பொரியல், அந்த நண்டு வறுவல், அந்த பிரியாணி ஏதாவது காலியா இருக்கும் அதையும் போட்டு உடப்பாரு. இந்த இடத்துல பிள்ளைய இருக்காங்கல்ல, ஏதாவது காலியானதையும் சேர்த்து போட்டு உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு கடைசியில பட்டா சட்டி மட்டும்தான் இருக்கும். அதுதான் நடுவர்கள் இன்னைக்கு பண்டிகையில பெண்கள் சந்திக்கிறது. ஒண்ணு இல்லைங்க, நட்பு இருக்குல்ல. நான் 1ஆப்பு படிக்க போகும்போது எங்க அம்மா 50 பைசா கொடுத்து விடுவாங்க. ஒரே ஒரு கடலை மிட்டாய் வாங்குவேன். என் கூட வர என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சட்டை ஓரத்துல வச்சு கடிச்சு ஆளுக்கு பாதியா காக்கா கடி கடிச்சு மிட்டாயை பறிச்சு கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஷிப். காலேஜ் போன உடனே ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் இருக்கும். நான் மட்டும் தான் கொண்டு போவேன். எப்பயும் சாப்பாட்டுல நான் கவனமா இருப்பேன். நான் மட்டும் கொண்டு போயிருப்பேன் அந்த ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சாப்பாடு இல்லாம வருவாங்க. உடனே அதை பிரிச்சு ஆளுக்கு ஒரு வாய் எடுத்து சாப்பிடுவோம். வயிறு நிறையாது, மனசு நிறைஞ்சு போயிருக்கும். ஒண்ணு தெரியுமா? பிறந்த நாள் நீங்க சொன்னீங்களே, எனக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற அனுபவம் இருக்குங்க. 1ஆம் தேதி பிறந்தவன் நானு. அதனால எப்படி என் பிறந்த நாள் கொண்டாடிடுவாங்க. காலையில என்னை கட்டி பிடிச்சு முத்தத்தோட எழுப்புற எங்க அம்மா, புது ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு நிக்கிற எங்க அப்பா, ஒரு சின்ன தோட ஒரு சின்ன வளையல வாங்கிட்டு நிக்கிற எங்க அண்ணன், அக்கா முட்டாய் கொடுக்கா அப்படின்னு கேட்கிற என் தங்கச்சி, இத்தனை அழகான எந்த பொறுப்பும் இல்லாம சந்தோஷமா இருந்து என் பிறந்தநாள். இன்னைக்கு டீட்டு கேட்டுருவாங்களோன்றதுனால பிறந்தநாளை கூட ஒளிச்சு மறைச்சு வைக்கிற கூடிய வாழ்க்கை இன்னைக்கு. அதுதானே யதார்த்தம். அதனாலதான் சில பேர் பிப்ரவரி 29 பிறக்கணுங்கிறான். ஆமா, வர 4 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதுதான் நடுவர் அவர்களே, பிறந்த நாளை கூட நான் திருமணத்திற்கு முன்பு கொண்டாடியது வேறு, பிறந்த நாள் என்பது திருமணத்திற்கு பின்பு இருக்கிற வாழ்க்கை என்பது வேறு. கடன், கஷ்டம், துன்பம், வயோதிகம், தனிமை, புறக்கணிப்பு என்ற அத்தனையும் இருக்கிற திருமண வாழ்க்கையை விட மகிழ்ச்சி, துடிப்பு, சுதந்திரம் என்று அத்தனையும் இருக்கிற திருமணத்திற்கு முற்பட்ட வாழ்க்கை தான் எங்களை பொறுத்தவரையில் இனிமை என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு கேட்டு கிறுகிறுத்து போட முடியும். இதுக்கு பதில் சொல்லணும்னா டாக்டர் பட்டத்திற்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற சங்கீத் ராதா அவர்கள் அவங்க என்ன பேச்சு பேசியிருக்காங்க தெரியுமா? அதுத்தனையும் தவிடுபொடி ஆக்கிடணும். வாங்க, மதுரை பல்கலைக்கழகத்தில் இருக்காங்க. மதுரை பல்கலைக்கழகத்தில் நூல் நிலையத்தில் புகுந்து ஒவ்வொரு புத்தகமாக திருப்பினீங்கன்னா அதில் சங்கீத் அவர்கள் ராதா அவருடைய ரேகை படிந்திருக்கும்.
எண்ணங்களின் எழுச்சி உள்ளங்களின் மகிழ்ச்சி என்பதற்கேற்ப மக்களின் மகிழ்ச்சி ஒன்றே மனதில் கொண்டு மகத்தான சேவை புரிந்து கொண்டிருக்கும் வசந்த் தொலைக்காட்சிக்கு இனிய தீபாவளி திருநாள் வணக்கத்தை அருமைம்மா, அருமை. நடுவர் அவர்களே, தலைப்பு அருமையான தலைப்பு. ஒரு மனிதன் மகிழ்ச்சியா இருப்பது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பான்னு. சரி, நடுவர் அவர்களே, மனுஷனா நன்றி விசுவாசம் ம், சரிதானே? என்னம்மா ஒரு இது, ஒரு பொய், என்ன ஒரு இது. ஐயா வந்து பேசினாரு, அன்பழகன் ஐயா, கொஞ்சமாச்சும் மனச்சாட்சி வேணும். அம்மா பேசுனது, அம்மா பேசுனது நீங்க பாருங்க. எங்க ஐயா பாருங்க, நடுவர் ஐயாவை கல்யாணமாயி குழந்தை ஊட்டி இருந்து பேரம்பேத்தில எடுத்து அழகிய தமிழ் மகனா வீட்டிருக்கிறார் பாக்குறது. நடுவரில் உண்மையில என்னன்னா, சுதந்திரம்ல எங்க ஐயா வந்து புலம்பிட்டு போயிருக்காரு. என்ன சுதந்திரம்ல, ஒரு தெளிந்த நீரோடை போகணும்னா இரு பக்கம் கரை இருக்குனுங்க. ஆசிரியர்கள் இருக்குன்னா அவருக்கு ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கணும். இப்ப பட்டிமன்ற பேச்சாளர் இருக்கணும்னா அவருக்கு ஒரு நீங்க நடுவர் இருக்கிறீங்க. இப்ப நடிகர்லாம் இருக்குன்னா அண்ணன் இயக்குனர் அண்ணன் மாதிரி ஜெயமணி அண்ணன் இருக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு தலைமைங்கிறது வேணும். அதனால உங்களை எல்லாம் ஆட்சி செய்பவளால் இல்லத்தை ஆள்பவனால் அவள் இல்ல. சரி, அதான் பெண்ணு. வீட்டுல இருக்க பெண்ணு மனைவி தான் என்னை ஆட்சி பண்றா செய்யறா வைக்கிறான்னு ஒரே கம்ப்ளைண்ட் வேற. இல்லன்னா அது வேற மாதிரி போயிரும். ஆமா, ஒண்ணுமே இல்லாதவன் போயிரும். ஆனா இல்லத்தை ஆள்பவள். நீர் இல்லா நெற்றிப்பால், நெய் இல்லா உண்டிப்பால், மடக்கொடி இல்லா மனை பாலன்னு அவை சொல்லியிருக்கான் இல்லையா? அது எங்க அக்கா வேற வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு புலம்பு கொண்டு திருமணத்திற்கு. ஏங்க நான் தெரியாம கேக்குறேன், ஒரு மஞ்சப்பைய மூளையில வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளு அந்த எவ்வளவு கஷ்டம்னாலும் இது ஒண்ணு நீங்க தெரியாம கேட்கல, தெரிஞ்சேதான் கேக்குறீங்க. மஞ்சப்பைய வச்சுட்டு திருமண மண்டபத்துல அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வர ஆளு கடைசியில அந்த தாலி கட்டுற நேரம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மக கழுத்துல அந்த ஆளு பக்கத்தில் இருக்கிற மாப்பிள்ளை தாலி கட்டும் போது முத்து முத்தா கண்ணீர் வடிப்பாரே, அது ஒரு ஆனந்த கண்ணீர். நடுவர் மாப்பிள்ளை வடிப்பாரா? அப்பா வடிப்பாரு, அப்பா தகப்பன் அடிப்பாரு. ஐயோ நம்ம சுகமான சுமை, இதெல்லாம் இந்த சுமையெல்லாம் இறக்கி வச்சுட்டோமே, நல்லபடியா திருமணம் முடிஞ்சிருச்சுன்னு அது கன இல்லக்கா, ஒரு நெகிழ்ச்சி. அவர் நெகிழ்ச்சி மனதுல இருக்கும். அவருக்கு ஒரு ஈர நெகிழ்ச்சியா? நெகிழ்ச்சி. ஆனா ரொம்ப பொண்ணை கட்டி கொடுத்து முடி அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. எவனாச்சும் ஒருத்தர் ஏமாறுவானா அவன் தலையில வச்சு கட்டலான்னு. நீங்க என்னமோ குளிர்ச்சி நடுவர்களே, அந்த நெருப்பை இன்னொரு தலையில வச்சுட்டா குளிர்ச்சி ஆயிரும். அந்த குளிர்ச்சியில கண்ணீர் வரும், ஆனந்த கண்ணீர். இந்த பதில எதிர்பார்த்துதாம அந்த கேள்வி அந்த குளிர்ச்சி அதுல வர்றது ஆனந்த கண்ணீர். இதுல என்ன இருக்கு உங்களுக்கு? எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதிர்சத்தை போட்டு அதை போட்டு பரிமாறுறப்ப பாத்திரம் எல்லாம் போட்டு கஷ்டமா இருக்கு தீபாவளின்னு எங்க அக்கா புலம்பிடுறாங்க. நடுவர்களே, உண்மையிலே அழகா முன்னுரையில சொன்னீங்க. பசி பரிமாறும் போதும் பசி ஆறிக்கொண்டிருப்பவள் மனைவி நீங்க இல்லையா? அந்த வார்த்தையை நான் இங்க வந்து நான் மேற்கோளா சொல்றேன். நானு எல்லாம் சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஊட்டி விடுவா பாருங்க, சிந்தும் பாருங்க. இந்தாப்பா அம்மா நீ சாப்பிடுங்க அந்த அதிர்சத்தை. அதை சிந்து இந்த முட்டூனா இருக்கும் அந்த பிஞ்சு வரல வச்சு, வேணா கண்ணு நீ சாப்பிடு அப்படிம்பா. அம்மா இல்லம்மா நீ சாப்பிடு. அந்த சிந்துன அதிர்சத்தை எடுத்து வாயில வச்சு பாருங்க, அதுல இருக்கிற மகிழ்ச்சி. ஏக்கா ஒரு சட்டி குலோப் ஜாமுனை வச்சாலும் கிடைக்குமாக்கா? என்னக்கா நீங்க பேசுறீங்க? திருமணத்திற்கு முன்புனா நம்ம பையன் போனா கடைக்கு போனா சொல்லுவான் 100 மில்லிம்பா. அதே திருமணமான பிறகு கடைக்கு போனா 100 மல்லிம்பா. திருமணத்திற்கு முன்பு கடைக்கு போனா நம்மால் என்ன கேட்பான்? அல்வாவை 100 அல்வாவை வெட்டும்பா. திருமணத்துக்கு பின்னாடி கடைக்கு போனான்னு வச்சுக்கோங்க 100 அல்வாவை கட்டும்பா. வீட்டுல இருக்கால நம்மால் இருக்கால கட்டும்பா. நடுவர்களே, சொற்கள் கூட வார்த்தைகள் மட்டும் பண்படவில்லை, வாழ்க்கையும் பண்படுகிறது திருமணத்திற்கு பிறகு. அதைத்தான் நாங்கள் இது வரைக்கும் திருநெல்வேலிக்காரன் தான் அல்வா கொடுத்துருக்கான், நீங்க மதுரைக்காரனியே அல்வா கொடுக்குறீங்க. பேசுங்க. உண்மையிலே இந்த தலைக்கட்டு வரியெல்லாம் போட மாட்டாங்க. திருமணத்துக்கு முன்னாடி சும்மா இருக்க வெட்டருவா மாதிரி கோயில் திருவிழாலாம் நடக்கும்ல, அதில் பார்த்து தலைக்கட்டு வரியெல்லாம் போட மாட்டாங்க. ஆனா திருமணம் ஆன பிறகு ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைக்கிற அதனால கூப்பிடுப்பா தலைக்கட்டு வரி அவனுக்கு போட, குடும்பத்துல போடும்பாங்க. குடும்ப அட்டையில உங்க பேர் வரணும்னாலே உங்களுக்கு திருமணம் ஆயிருக்குனுங்க. குடும்ப தலைவருங்கிற சமூகத்துல அந்த பொறுப்பை கொடுக்கறதே திருமணம் தானே. இந்த உறவு பையன் மகிழ்ச்சி இல்லைங்கிறேன். நடுவர்களே, உண்மையிலே திருமணம் என்கிற உறவு வந்து மிக மகிழ்ச்சியான உறவு, சந்தோஷமான உறவு, உறவுகளை பெருக்கக்கூடிய உறவு. உண்மையிலே நடுவர் அவர்களே, மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு பிறகு இருக்கிறது. திருமணத்திற்கு முன்பு மகிழ்ச்சி இருக்கலாம். ஏங்களா ஏமா மகிழ்ச்சி இல்லையா திருமணத்திற்கு முன்பு கேட்கலாம். அது வந்து சாரல் மழை போல
சும்மா வானவில் வந்து காணல் நீள் போற வானவில் போல வந்து மறைந்து விடக்கூடியது. சரி. ஆனால் திருமணத்திற்கு பிறகு இருக்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே அது ஒரு தியாக உணர்வு, சுகமான சுமை, அடித்து பெய்கிற மழை, அந்த மழையில தான் பூமி செழிக்கும், பயிர்கள் வளையும். அதனாலதான் நாட்டு மக்களுக்கு நலம் கொடுக்கும். இதெல்லாம் எப்பன்னா அடித்து பெய்கிற மழை, அந்த மழை என்பது திருமணத்திற்கு பிறகு வர மகிழ்ச்சி. அதைத்தான் சொல்றேன், ரெண்டு பக்கம் மகிழ்ச்சி இருக்குங்க. அது வந்து காணல் நீருங்க, மாயங்க, வானவில்ங்க, இதுதான் அடித்து பெய்கிற மழை, அதில் தான் பயன் இருக்கும். திருமணத்திற்கு பிறகு இருக்கிற மகிழ்ச்சி தான் நிரந்தரமான மகிழ்ச்சி. அது ஒரு சுகமான சுமையாக ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பலேமா, அற்புதம், வண்டர்ஃபுல், சிறப்பாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. பசியே எடுக்காது போல இருக்கு. அப்போ அற்புதமான பேச்சு, ரொம்ப அருமையாக பேசினார்கள். இதையெல்லாம் கேட்டிங்களா? ராஜபாளையம் ராஜகுமார் வாங்க, மகாகவி பாரதி பிறந்த கரிசல் காட்டு மண்ணில் இருந்து வந்த ஒரு பருத்தி விதை இது. ராஜகுமாருடைய ராஜபாளையத்திலேருந்து நின்று பேசினார்னா, ஒரு தெருமுனையில் நின்று பேசினார்னா எங்கேயோ வழக்காடு மன்றம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம், இல்லாவிட்டால் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு. தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்யும் ராஜகுமார் அவர்களை வருக, நல்ல தமிழை தருக. மாண்புமிகு நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசிய சங்கீத் ராதா அவர்கள் தொடுக்கும் போதே எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டீங்க. மாண்புமிகு. நிச்சயமாக. சரி. ஏனென்றால் அவர்கள் உங்களை அழகிய தமிழ் மகன் என்று சொல்லுகிற போது உங்களை நான் மாண்புமிகு என்று சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்கும். ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு உறுதியை தர வேண்டும். என்ன அது? அழகிய தமிழ் மகன் என்று உங்களை சொன்னதற்காக அந்த தமிழ் மகள் பக்கம் நீங்கள் தீர்ப்பு சொல்ல மாட்டீர்கள். நன்றி நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, அவர்கள் முடிக்கிற போது ஒரு விஷயத்தை சொன்னார்கள். என்னன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கைங்கிறது வந்து சாரல் மழை மாதிரி, கல்யாணத்துக்கு பிறகு அடிச்சு பெய்கிற மழை வெள்ளம் மாதிரி. உங்களுக்கு ஒன்று பணிவோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். குற்றால சாரலில் குளுமை மட்டும்தான் உண்டு, நெஞ்சுக்கு இதமாக இருக்கும், குளித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் அடித்து வருகிற பெய்கிற அடைமழை கேதார்நாத்திலும் உத்தரகாண்டிலும் எத்தனை உயிர்களை அழித்தது என்பது உங்களுக்கு தெரியும். சில விஷயங்களை எல்லாம் யோசிக்கும் போது அங்க கல்யாணத்து அன்னைக்கு சிரிப்பு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமாங்க. நிச்சயமா பணிவோடு நான் சொல்றேன், எனக்கு எப்போ எல்லாம் மனசுக்கு கஷ்டம் வருதோ அப்போ எல்லாம் என்னுடைய கல்யாண போட்டோவை எடுத்து பார்ப்பேன். என்னுடைய போட்டோவுல தான் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். என் பாப்பா வந்து சொல்லிச்சு, அப்பா என்னமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. இப்ப அப்படி எல்லாம் சிரிக்கிறது இல்லையேன்னு என் பாப்பா கேக்குது. முடியலையே, சிரிக்க விடுறது இல்லைங்க. ஆனா திருமணத்தன்றைக்கு நீங்க புகைப்படம் எடுக்கிறான்ல, ஆமா, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? சிரிங்க சார், கடைசியா ஒரு முறை சிரிங்க சார். அன்னைக்கு சிரிச்சதாங்க. எனக்கு போட்டோ எடுத்த போட்டோகிராபர் சொன்னா, நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் விலகி நின்னோம். சார் கொஞ்சம் க்ளோஸா நில்லுங்கன்னா, அவன் சொன்னதனுடைய அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. க்ளோஸ். ஆமா, எல்லாம் முடிஞ்சு போகுது இல்லையா நடுவர் அவர்களே? அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அவ பேசுறது புரியாது, ஆனா ரசிப்பான். கல்யாணத்துக்கு பிறகு அவ பேசுறது நல்லா புரியும், கோபமா வரும், ஆனாலும் சகிச்சுக்குவான். எங்க சகோதரியினுடைய புருஷன் மாதிரி. அப்ப ரசிக்க மாட்டான். ஆமா நடுவர் அவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பேசிருப்பா பேசுடா செல்லம், பேசுடா செல்லம்னு கொஞ்சுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிராதப்பான்னு கெஞ்சுவாங்க, ஆனாலும் நிப்பாட்ட மாட்டாங்க. நான் ஸ்டாப் பேச்சுதாங்க. நடுவர் அவர்களே, வாழ்க்கையினுடைய சிறப்புன்னு சொல்லும் போது அது கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க. கவியரசு கண்ணதாசன் நீங்க சொன்னீங்க இல்லையா, அவருடைய மனைவிக்கு காது கேட்காதுங்கிறதுக்கு அவர் ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் தெரியுங்க. கண்ணதாசன் ரொம்ப கொடுத்து வச்சவர். அவர் மனைவிக்கு காது கேட்காது, என் மனைவிக்கு காது கேக்குதே. நான் மைண்ட் வாய்ஸ்ல பேசுறதெல்லாம் கேட்ச் பண்ணிக்கிறான்.
நிலைமை அப்படி இல்லையா இருக்குது? நடுவர் அவர்களே, கண்ணதாசன் ரொம்ப அழகா சொன்னார், மாணவ பருவமும் மனப்பருவமும் போனால் திரும்பி வராது. ராஜகுமார், கண்ணதாசனுக்கு சாபமா வந்தது வரமா போச்சு. ஆமாங்க, உங்களுக்கு வரமா வந்தது சாபமா இருக்குது. ரொம்ப நன்றி நடுவர் அவர்களே. ஏன்னா நீங்க ரொம்ப நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க. ஏன்னா உங்க அனுபவமும் அப்படித்தாங்கிறது எனக்கு புரியுது. வேற எங்க சொல்ல முடியும் இத? we are sailing in the same boat. நடுவர் அவர்களே, அதனால தான் ஒண்ணு சொல்லுவான், அதாவது ஒரு முடிச்சு போட்டா தூக்கு தண்டனை, 3 முடிச்சு போட்டா ஆயுள் தண்டனைங்க. அதுவாது பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள முடிஞ்சிருது. இது எங்களுக்கு ஆயுளுக்கும் தண்டனைங்கிற நிலைமையில தான் இருக்குது நடுவர் அவர்களே. பொதுவா சொல்லுன்னா, இந்த குழந்தை பருவத்துல வர்ற அந்த மகிழ்ச்சி இருக்கு, அந்த குதூகலத்துக்கு இணைய வேற எதுவாது இருக்குமாங்க? ஒரு கவிஞன் ரொம்ப அழகா சொன்னா, கார்த்திகை தீபங்களுக்கு கால் முளைத்து பார்த்ததுண்டா, ஆரம்ப பள்ளியின் கடைசி மணி ஒலிக்கும் போது அதன் வாசல் அருகே வந்து பாருங்கள் என்று சொன்னார். கவிதை அழகான கவிதையா இருக்கு, சொல்லுங்க. கார்த்திகை தீபங்களுக்கு கால் முளைத்து பார்த்ததுண்டா, ஆரம்ப பள்ளியின் கடைசி மணி ஒலிக்கும் போது அதன் வாசல் அருகே வந்து பாருங்கள்னு சொன்னான். பட்டாம்பூச்சி ஒன்று பறந்து திரிகிற அற்புதமான பருவம்ங்க இது. பள்ளியில் படிக்கிற பருவம். அடுத்து வரும்போது கல்லூரியில படிக்கும் போது அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்குது, இணையற்ற ஒரு மகிழ்ச்சி அது தருங்க. நான் வெக்கத்தை விட்டு ஒரு விஷயத்த சொல்றேங்க, நான் கல்லூரியில படிக்கும் போது இப்ப இதுவரைக்கும் சொன்னதே வெக்கத்தை விட்டுதான், இனிமேலும் வெக்கத்தை விட போறீங்களா? நடுவர் அவர்களே, என்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சுதோ அன்னைக்கே வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எல்லாம் போயிடுச்சு. வெரி குட். நீங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நடுவர் அவர்களே, கல்லூரியில படிக்கும் போது நான் நீளம் தாண்டினேன், உயரம் தாண்டினேன், நிறைய மெடல்கள் எல்லாம் வாங்கி வீட்டுல வச்சிருக்கிறேன். இவ்வளவு நீளமும் தாண்டி உயரமும் தாண்டினதுல வெற்றி பெற்றனா, என் மனைவி கிழிச்ச ஒரே ஒரு கோட்டை மட்டும் என்னால தாண்டவே முடியலையா? என்ன செய்யறது? அந்த மாதிரி சிக்கல் இருக்குங்க. நான் என்ன கேக்குறேன், இந்த சந்தேகம்ங்கிறது பெண்களுக்கு இயல்பா வர்றதுங்க. சகோதரி, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்றேன், நீங்க சிரிக்கிறதுல இருந்தே தெரியுது. என்னன்னா, ஒரு நாள் நான் பஸ்ல சாயந்தரம் வீட்டுக்கு வந்தேன். வரும்போது அந்த பஸ் நெரிசல்ல சிக்கி சின்னாபின்னமாவி நொந்து நூடுல்ஸ் ஆவி உதப்பட்டு மிதிப்பட்டு வீட்டில் இறங்கி போறாங்க. போய் அப்படியே சட்டையை கலட்டி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். என் மனைவி அந்த சட்டையோட எடுத்துட்டு வர்றா. சட்டைக்குள்ள இருந்து நீங்க சொன்ன அதே இதுதான், ஒரு மல்லிகைப்பூ எடுத்து நீட்டுறா. இது என்னதுன்னு கேட்டா, மல்லிகைப்பூன்னு சொன்னேன். இது நல்லா இல்லைன்னு சொன்னா, நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னா, நான் எல்லாமே நல்லா தானே இருக்குன்னா, உங்க சட்டைக்குள்ள எப்படி வந்துன்னு கேட்டா, ஐயோ எனக்கு தெரியாதுன்னு. அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்குங்கிறான். அருமையான கதை இருக்கு நடுவர் அவர்களே. அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் வீட்டுக்குள்ள போகும்போது நான் ரொம்ப கவனமா, அன்னையில இருந்து என்னைக்கு நான் வீட்டுக்குள்ள போனாலும் சட்டை பைய செக் பண்ணிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள போவேன். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சட்டப்பைக்குள்ள மல்லிகைப்பூ இல்ல. இன்னைக்கு ஏன் மல்லிகைப்பூ இல்லன்னு கேக்குறா. இதுக்கு என்ன பதில் சொல்றது நீங்க சொல்லுங்க. அப்ப 2 சினிமா டிக்கெட் வச்சிருக்குமோ, அதெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு தானே போவேன். நடுவர் அவர்களே, இந்த மாதிரி கேள்விக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க, சிக்கலான கேள்விகளை, பதில் சொல்ல முடியாத கேள்விகளை கேட்கறது மனைவி மட்டும்தாங்க. என்னொன்னு, அவங்க கேட்கிற கேள்வி, ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம பதில் தயார் பண்ணிட்டே போவோம். அடுத்த நாள் கேள்வி மாறி இருக்கும். அவுட்டே ஆக முடியாத கேள்வியை கேட்கறது மனைவி மட்டும்தான். நடுவர் அவர்களே, கவிஞர் கலீல் ஜிப்ரானுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் சொல்லுங்க. கலீல் ஜிப்ரானை பார்த்து அவனுடைய தாய் கமீலா சொன்னாள், மகனே, நீ பூமியில் பிறந்திருக்காவிட்டால் வானத்தினுடைய தேவதையாக இருந்திருப்பாய் என்று சொன்னான். சரி. சொன்ன உடனே கலீல் ஜிப்ரான் சொன்னான், இப்பொழுதும் நான் தேவதை தான் அப்படின்னா. தேவதையாக இருந்தால் சிறகுகள் இருக்க வேண்டுமே என்று தாய் கேட்டாள். கலீல் ஜிப்ரான் தன் தாயின் 2 கைகளையும் எடுத்து தன் தோளில் போட்டுக்கொண்டு சொன்னான், எனக்கு இதோ சிறகுகள் வந்து விட்டது. தாய் என்பவள் நாம் சிகரத்தை தொடுவதற்கு சிறகு தந்தவள், நம் துயரத்தை மறப்பதற்கு மடி என்கின்ற உறவு தந்தவள். அந்த தாயினுடைய அரவணைப்பில் இருக்கிற போதுதான் உண்மையான மகிழ்ச்சியினுடைய எல்லையை நாம் அடைய முடியும். மனைவி வந்த பிறகு தொல்லை மட்டும்தான் மிஞ்சும். நடுவரவர்களே, சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், வாழ்க்கையினுடைய எல்லா இன்பங்களும் திருமணத்திற்கு முன்னால் தான். நான் இப்படி நிறைவு செய்ய விளைகிறேன். பொதுவாக அன்னையினுடைய அந்த முந்தானையில் நம்முடைய முகத்தை துடைத்த நாட்கள், தந்தையினுடைய தோளில் அமர்ந்து திருவிழாவினை பார்த்த நாட்கள்,
நண்பனோடு சேர்ந்து சினிமா பார்த்த நாட்கள், கன்னியினுடைய கடைக்கண் பார்வையை பார்த்து ஜல்லிக்கட்டு காளையை அடக்கிய நாட்கள். இப்படிப்பட்ட உண்மையான மகிழ்ச்சி எல்லாம் திருமணத்திற்கு முன்னால் தான் வருமே தவிர திருமணத்திற்கு பின்னால் எந்த விதமான மகிழ்ச்சியும் இல்லை. திருமணத்திற்கு முன்னால் ஆனந்தம், திருமணத்திற்கு பின்னால் அவஸ்தை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாலே, அருமை ராஜ்குமார், ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க. ரொம்ப இந்த கட்சி அப்படியே பிடிச்சி எடுத்து அப்படியே நிப்பாட்டி இருக்கிறார் ராஜ்குமார். ரொம்ப அழகாக பேசினார். ஒரு நல்ல சுவையான செய்தியை சொன்னார். எங்களுக்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். எப்போதும் மல்லிகைப்பூ பொட்டலத்தோடு தான் கொண்டு வருவோம் நம்ம. அவர் பைக்குள்ளே ஒன்று கிடந்திருக்கு. இதாவது பரவாயில்ல. என் பக்கத்து வீட்டில் ஒரு நண்பன், அவன் ஸ்கூட்டரில் அப்படியே அலுவலகத்தை போயிட்டு திரும்பி வருவான் 10 கிலோமீட்ரு. அப்படி திரும்பி வரும்போது ஒரு நாள் பார்த்தா ஒரு கருப்பு முடி அப்படியே அவன் சட்டையில் மாட்டிருந்தது. அவன் மனைவி பிடிச்சிட்டான். இங்கே வாங்க, இது என்ன ஒரு கருப்பு முடி எப்படி வந்தது? கண்ணங்கரேர்னு கூந்தலுடைய பொண்ணோடலாம் பழக ஆரம்பிச்சிட்டிங்களான்னா. இல்லைம்மா, ஏதோ காற்றுல வந்து பறந்துட்டு விழுந்துட்டுன்னா. அந்த நாள் போயிடுச்சு. அடுத்த நாள் வந்தது. அவங்க வரும்போது ஒரு வெள்ளை வெள்ளையர்னு நரைச்ச முடி இங்கே இருந்தது. உடனே அன்றைக்கும் பிடிச்சிட்டா. ஏங்க, ஏற்கனவே கண்ணங்கரேர்னு கூந்தலுடைய பொம்பளைங்களோட பழகிட்டு இருந்தீங்க, இப்போ நரைச்ச முடி உள்ள பொம்பளைங்களோட பழக ஆரம்பிச்சிட்டிங்களான்னா. இல்லைம்மா, இது ஒன்று எப்படின்னு தெரியலன்னா. அடுத்த நாள் பார்த்தா சட்டையை கொண்டாந்தான், அதில் கருப்பு முடியும் இல்லை, நரைச்ச முடியும் இல்லை. மறுபடியும் அவள் பிடிச்சிட்டா. ஏங்க, இப்போ எல்லாம் வழுக்கத்தலை பொம்பளைங்களோட கூட பழக ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு முடியும் இல்லையன்னா. அப்படி எதை பார்த்தாலும் பிடிக்கிறவங்க இல்லையா? அருமை சகோதரி கவிதா அவர்களுடைய பேச்சை பலமுறை கேட்டு நான் மகிழ்ந்திருக்கிறேன். அவரை நான் ராஜபாளையத்திலே பார்த்திருந்தாலும் அவர் பேச்சை கேட்கின்ற பொழுதெல்லாம் இவர்தான் ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஆண்டாளோ என்று நினைத்திருக்கிறேன். அப்படி அற்புதமான சொற்களுக்கு சொந்தக்காரர். அவர்களுடைய பேச்சு எப்படி கேட்டால் அப்படி தென்காசியினுடைய பிச்சிப்பூவுடைய மனம் இருக்கும், குற்றாலருவின் குளிர்ச்சி இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு சொந்தக்காரரான கவிஞரே வருக, நல்ல வாதங்களை தருக. நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து அன்பு சகோதரி சுந்தரவில்லி, மன்னிக்கவும் சுந்தரவல்லி வந்தாங்க. அவங்க என்னமோ திருமணத்துக்கு முன்னாடி மதுரை மாவட்டத்துக்கே கலெக்டரா இருந்த மாதிரியும், திருமணத்துக்கு பின்னாடி தான் மாட்டுத்தாவணியில மல்லிகைப்பூ வித்துட்டு இருக்கிற மாதிரியும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க. சரி, அப்ப என்ன பண்ணிருக்காங்க, 4 ரூபாய்க்கு முட்டாயை வாங்க காசு இல்ல, ஒரு முட்டாயை சட்டையில வச்சு சுருட்டி அதை கடிச்சு 4 பேர் பகிர்ந்து தின்னதை எவ்வளவு பகுமானமா சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. அது பல பேருக்குள்ள அனுபவம் வச்சுமா? இந்த காக்கா கடிச்சு சாப்பிட்றீங்க, இப்போ சுவைச்சது இல்லையா? இல்ல நடுவர்களே, அந்த நேரத்துல ஒரு 4 ரூபா கூட கையில இல்லங்கிறதா நிதர்சனமான உண்மை. நிலைமை அப்படி இருந்திருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த 4 ரூபா முட்டாயை கடிக்கிறேன்னு சொல்லி 50 ரூபா சட்டையை கிழிச்சிருக்காங்க அந்த அக்கா. அதுக்கு வீட்டுல அடி வாங்கி இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, 10 ரூபாய் அந்த அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, அண்ணன் கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்குறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அழுது கேட்பாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்ச உடனே மாச சம்பளம் எங்க மாமா 10,000 ரூபாயை சொலையா கொடுக்கும் போது எங்க அக்கா முகம் எப்படி இருந்தது, அன்றளர்ந்த தாமரையை வென்றதம்மான்னு இருந்தது. அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க பிறந்த நாள காலையில முழிச்ச உடனே அம்மா வந்து வாழ்த்து சொன்னாங்களாம், அப்பா வந்து வாழ்த்து சொன்னாங்களாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இரவு 12 மணிக்கு அவங்கள எழுப்பி அந்த டெடிஃபியர் பொம்மையோட வந்து எங்க மாமா வாழ்த்து சொன்னாரே, அதுக்கு ஈடாகுமா சார்? என்னங்க, கொஞ்சம் கூட நன்றியும் இல்லாம விசுவாசமும் இல்லாம அந்த கரடி குட்டியை வீட்டுல போட்டு வந்துகிட்டு என்ன பேச்சு? அது வீட்டுல தானே இருந்தாகணும், நீங்க தான் வெளியில வந்துட்டீங்களே. அதுக்கப்புறம் ராஜ்குமார் சார் அவர் வந்துகிட்டு கார்த்திகை பூக்களின் தீபம்னு ஏதோ கவிதையெல்லாம் சொன்னாரு. நீங்க வேற ரிப்பீட் எல்லாம் கேட்டீங்க. என்ன அந்த கவிதை? நல்லா இருந்தது. அவர் எழுதின கவிதைமா? சந்தோஷம் சார். பள்ளிக்கூடம் விட்டு
நாம் ஓடி வருவது மகிழ்ச்சி என்றால், ஒரே நிறத்தில் ஓடி வரும் கார்த்திகை தீபங்களில் என் வீட்டு விளக்கு எது என்று தேடி கண்டுபிடித்து அது நம் விரலை பற்றி கொண்டு வரும் பார்த்தீர்களா, அது அதைவிட 100 மடங்கு மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா? அதுவும் அவருக்கு தெரியும். கவிதை எழுதுங்க, நீங்க எழுதாம போங்க, பட் குமுதா ஹாப்பி சார். குமுதா ஹாப்பி என்னாச்சு? அதுதான வாழ்க்கையில் முக்கியம். நீங்க எப்படி கொலவெறியோட இருக்கிறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நீளம் தாண்டினாராம், உயரம் தாண்டினாராம். ஐயா, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மனைவி போட்ட கோடு என்ன தெரியுமா? அது அன்பு என்கின்ற கோடு, அது பண்பாடு என்கின்ற கோடு, அது பொறுப்பு என்கின்ற கோடு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க தாண்டுனா உங்களுக்கு மெடல் கிடைக்கும். கல்யாணத்துக்கு பின் மனைவி போட்ட கோட்டை தாண்டாமல் இருந்தால் வெற்றி என்கின்ற இல்லறம் மெடல் உங்களுக்கு என்றைக்கும் நிலைத்திருக்கும். எது முக்கியம் யோசிச்சு பாருங்க. கணவனும் மனைவியும் இல்லறத்தின் இரட்டை பிறவிகளாக வாழ்வது திருமணம் இல்லையா? 100 பேர் சேர்ந்து. விவிலிய தாக்கத்தோடு ஒரு வரி உண்டு கவிதா. மேரேஜ் இஸ் a union of minds and a spiritual attachment. சூப்பர் நடுவர். 2 மடங்களின் சங்கமம், அது ஆன்மாக்களின் ஒருமைப்பாடு. யூனியன் ஆஃப் மைண்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட். இங்கிலீஷ்லாம் பேசுது நடுவர் அவர்களே. நீங்க சொன்ன அந்த கருத்து இருக்க, அது ரொம்ப தாக்கம். சரி, பேச. 100 பேர் சேர்ந்து ஒரு முகாம் அமைக்கலாம். சரி. 50 பேர் சேர்ந்து ஒரு மண்டபம் கட்டலாம். சரி. 20 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை நிர்ணயம் செய்யலாம். ஆனால் இல்லத்தை இல்லறமாக்க, அந்த இல்லறத்தை நல்லறமாக்க கணவன் மனைவி என்கின்ற 2 பேர் போதும் நடுவர்களே. அதுதானங்க உண்மையான வாழ்க்கை. தாலிக்கொடின்னு நீங்க நினைக்கிறது எது? ஒரு மனைவியின் கழுத்திலே நீங்கள் கட்டிக்கொள்ளுகிற தாலிக்கொடி என்பது என்ன தெரியுமா? நீங்கள் பிறந்த தொப்புள் கொடியின் மிச்சம்தான் அந்த தாலிக்கொடி என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு மிகவும் பிடித்த பாரதி தாயில்லாமல் வளர்ந்த பிள்ளை. அவனுக்கு அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் வானத்தை பார்த்து அம்மா என்று அழுவானாம். என்றைக்கு செல்லம்மா பாரதி எங்கள் பாரதியின் வாழ்க்கைக்குள் வந்தாலோ அன்றிலிருந்துதான் அவன் அம்மாவை நினைத்து அழுவதை விட்டான் நடுவர் அவர்களே. அந்த அளவுக்கு மனைவி என்பவள் ஒரு தாயாகவும் வாழக்கூடியவள் இல்லையா? அதனால்தான் எங்கள் கண்ணதாசன் சொன்னான், உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானது, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி என்று சொன்னானே. இந்த மதிப்பு மரியாதையும் எங்கிருந்து வந்தது? கல்யாணத்துக்கு முன்னாடி விடுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாமல் இருந்தேன் என்று சொன்னானே. இந்த மதிப்பு எங்கெங்க வந்தது? என்னுடைய நண்பன் பத்திரிகையில் அடிச்சிருந்தான், வெறுப்புகள், பொறாமைகள், வஞ்சகங்களை மண்டபத்தின் வாசலில் கலற்றி போடுங்கள். நட்பு, பாசம், அன்பை மணமேடையில் பூக்களாக போடுங்கள். வாழ்த்துக்கள் வரட்டும் விரைந்து, நேரில் வந்தால் தான் விருந்து. எவ்வளவு மகிழ்ச்சி! நமக்கான வாசகங்களை, நமக்கான துணையை நாமே தேடிக்கொள்கிற மகிழ்ச்சி. ஒரு ஆட்டோல எழுதி போட்டிருந்தான் சார், நொண்டியா கூட ஒரு மனுஷன் வாழ்ந்துடலாம், ஒண்டியா வாழக்கூடாதுன்னு எழுதி போட்டார். ஆட்டோக்காரனுக்கு தெரிந்தது இந்த மூவருக்கும் தெரியவில்லை என்பது ரொம்ப வருத்தம். உலகத்திலே மிகப்பெரிய இன்பம் எது தெரியுமா? வள்ளுவன் சொல்லுகிறான், தாயின் மடியா? இல்லை. காதலியின் முத்தமா? இல்லை. மனைவியின் அரவணைப்பா? இல்லை. கொட்டி கிடக்கும் செல்வங்களா? இல்லவே இல்லை. தம்மக்கள் மெய்த்தீண்டல் உயிருக்கு இன்பம் என்று எங்கள் வள்ளுவன் சொல்லுகிறான். நம்முடைய சாயலோடு, நம்முடைய இரத்தத்தின் வடிவமாக, நம்முடைய இனிஷியலை சுமந்து கொண்டு ஒரு பூ நடந்து போகிறதே, அது தருகின்ற மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்னாடி கிடைக்கவே கிடைக்காது சார். ஒரு பெண் குழந்தையை பெற்ற அப்பன் உலகத்திலே பெரிய அதிர்ஷ்டசாலி சார். அந்த கணவனுக்கு மனைவிக்கும் ஏதோ ஒரு கோபத்துல சண்டை வந்திருக்கும், வாயா சோறு வைக்க மாட்டேன்ருவா. இந்த மக ஓடி வந்து 8 வயசு பொண்ணு அப்பா கையை பிடிச்சிட்டு வந்து, அம்மா வைக்காட்டி போறாப்பா, நீ வாப்பா நான் அவனுக்கு சோறு வைக்கணும்னு வச்சு அந்த பிஞ்சு விரலால பிசைஞ்சு ஊட்டும் போது அப்பா கண்ணீரோட சொல்லுவான், எங்க ஆத்தா செத்து போச்சுன்னு நினைச்சேம்மா, ஆனா உசுரோட என் முன்னாடி வந்து உக்காந்துருக்கேன்னு அவ்வளோ பெரிய ஆணையம் அள வைக்கின்ற அந்த அன்பின் மகத்துவம் திருமணத்துக்கு பின்னாடி தானே கிடைக்கும். சுகமான அனுபவம். ஆம்பளை பையனை பெத்த அம்மா பெரிய அதிர்ஷ்டசாலி. ஏன் தெரியுமா? கணவன் சும்மா விளையாட்டுக்கு கையை கொண்டு ஏய் அப்படிமா, 5 வயசு பையன் சொல்லுவான், கையை பிடிச்சிக்கிட்டாங்க, அம்மாவை அடிச்சா உன்னை பிச்சு போடுவேன் அப்படின்னு. நடக்கிறது சின்ன பையன் அம்மாவுக்கு ஆதரவாக இருக்கிறான் என்கின்ற தைரியம் எதுங்க கொடுக்கும்? இந்த குடும்ப வாழ்க்கை தானே கொடுக்கும். அந்த குழந்தைகள் பேசுகிற மழலை மொழி. என் மகன் நித்யஸ்ரீ முந்தா நாள் வந்து என்கிட்ட சொல்றா, மாமா அப்பா ரொம்ப பயந்தாங்குள்ளியா இருக்காரு அப்படின்னா. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இல்லப்பா, ரோட்டை கடந்து நான் போகும்போது ஒவ்வொரு தடவையும் என் கையை இருக்க பிடிச்சிக்கிறாரு பயந்துகிட்டு அப்படின்னு. அந்த மழலையுடைய பேச்சு, அது பேசுகிற விஷயம், குழந்தை
மரியாதைக்காக அவர் கையை பிடிச்சிட்டு வராரு. ஆனா அது நினைக்குது அப்பா பயந்துக்குன்னு நம்ம கையை பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு நினைக்குது பாத்தீங்களா. அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி தருகின்ற இடம் இந்த கல்யாண வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. நடுவர் அவர்களே, மனைவிக்கு தன் உடலில் பாதியை கொடுத்தது இந்து மதம். மனைவிதான் ஒரு கணவனின் கிரீடமாக இருக்கிறாள் என்று சொன்னது கிறிஸ்தவ மதம். மனைவி கணவனின் உடையாகவும் கணவன் மனைவிக்கு உடையாகவும் மானத்தை காப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னது இஸ்லாமியம். எல்லா மதங்களும் திருமணத்தை வரவேற்கின்றன. திருமணத்திற்கு முன்னால் நிறைய மகிழ்ச்சிகள் இருந்திருக்கலாம், ஆனால் திருமணத்திற்கு பின்னால் தான் நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்றத்தை கேட்டோம். அற்புதமான பேச்சு. ஒவ்வொருத்தரும் இப்படியே ஒரு பெரிய இசை கச்சேரியை கேட்டது மாதிரி இருக்கு. ஒரு பெரிய நாதஸ்வர வித்வான் வாசிப்பான், சுவையாக இருக்கும். அடுத்த ஒரு 5 நிமிஷம் தவிலுக்கு கொடுப்பான், அதை விட அருமையாக இருக்கும். அடுத்த 5 நிமிஷத்தை வயலினுக்கு கொடுப்பான், அதை விட அதிகமாக இருக்கும். அடுத்த ஒரு 5 நிமிஷத்தை கொன்னக்கோலுக்கு கொடுப்பான், அதுவும் சுவையாக இருக்கும். அடுத்த 5 நிமிடத்தை கடத்துக்கு கொடுப்பான். அவர் 6 பேரும் இப்படி இருந்து அருமையான ஒரு கச்சேரியை நடத்தி காட்டினார். கேட்க கேட்க எனக்கு இன்பமாக இருந்தது. வாழ்க்கையில ஒன்று திருமணம் ஆவதற்கு முன்போ அல்லது பின்போ நடக்கின்ற நிகழ்ச்சிகள், 2 பருவத்திலே இருக்கின்ற நிகழ்ச்சிகளும் நினைத்து நினைத்து பார்க்கக்கூடியவை. எதை நினைத்தாலும் இன்பத்தை தரும். ஒரு கரும்பினுடைய எந்த பாகத்தை வெட்டினாலும் சுவைத்தரும். அடிக்கரும்பை வெட்டினாலும் சுவைத்தரும், நடுக்கரும்பை வெட்டினாலும் சுவைத்தரும், அதனுடைய நுனிக்கரும்பை வெட்டினாலும் சுவைத்தரும். ஆனால் சுவையிலேதான் கொஞ்சம் வேறுபாடு உண்டு, ஆனால் இனிப்பு இருக்கும். அதுபோன்று திருமணத்திற்கு முன்னே உள்ள வாழ்க்கையாக இருந்தாலும் பின்னே உள்ள வாழ்க்கையாக இருந்தாலும் சுவையை தரும். எப்படின்னு கேட்டா அதை நினைச்சு பார்க்கிறோம். இது படைப்புகளிலே மனித உயிருக்குத்தான் உண்டு. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை சிங்கம் வாழ்கிறது, யானை வாழ்கிறது, ஆனால் மீண்டும் நினைத்து பார்க்கின்ற அறிவு கிடையாது. மானுடத்திற்கு மட்டும்தான் உண்டு. ஒருவன் தனி மனிதனாக வாழ்ந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தான், இவன் எந்த நேரத்திற்கு வீட்டுக்கு வருவான் என்பதை தட்டி கேட்பதற்கு ஆள் கிடையாது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வருவான், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் போவான். இவன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உறங்குவான், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எழுவான். சுதந்திரமான வாழ்க்கை. அவனுக்கு கால் விலங்குகள் பூட்டப்பட்ட வாழ்க்கை இல்லை, சுதந்திர பறவை. அப்படி வாழ்றான். அப்படி தொடித்தலை விழுத்துண்ட ஊன்றியனார் பாடல, அவன் முது கைத்தண்டை ஊன்று கொண்டு தலைகள் அப்படி ஆடிக்கொண்டே போகிறான். இருந்தாலும் தனி மனிதனாக வாழ்ந்த கால வாழ்க்கை அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. அன்றைக்கு நான் ஆற்றங்கரையிலே ஒரு மருத மரத்தின் மேலே ஒரு 15 வயது பையனாக இருக்கின்ற பொழுது அந்த மருத மரத்தின் கிளை மேலே ஏறி இவன் டைவடிக்க போகின்றதை ஒரு 18 வயது பெண்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். சுற்றி பார்த்து கொண்டு அவர்கள் பார்த்து வியக்கும்படியாக அங்கே இருந்து அப்படியே டைவடித்து உள்ளே குதித்து அந்த ஆற்றினுடைய ஆழத்திற்கு போய் அந்த கைப்பிடி மணலை அள்ளி கொண்டு வந்து அந்த பருவ பெண்கள் பார்க்கிறார்களா என்று ஏங்குகிறானே அந்த 90 வயது கிழவன். இந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை! இதை பாரதியும் நினைத்து பார்க்கிறான். சின்ன வயது, அரியாப்புறம் 10 வயது கூட இருக்காது. அந்த 10 வயதிலே மயில் போலே பொண்ணு ஒண்ணு பேச்சு ஒண்ணு என்று என் நண்பன் கவிஞர் மேத்தா பாடிய பாடல் அது. அப்படி நினைத்து பார்க்கிறான். அதில் உள்ள இதுவரைக்கும் வெளிவராத செய்திகள் இந்த பாட்டிலே உண்டு. அந்த அரியா பருவத்திலே ஏற்பட்ட காதல். ஒரு காளி கோயிலிலே அந்த பெண்ணை சந்திக்கிறான் அவன். அவள் நெற்றியிலே குங்குமம் போட்டு வைத்திருக்கிறாள். அந்த காளி கோயிலுக்கு முன்னாலேயும் குங்குமம் இருக்கிறது. அந்த குங்குமத்தை எடுத்து பாரதியுடைய நெற்றியிலே இட்டு விடுகிறான். அவன் திருமணமாகி பல ஆண்டுகள் வாழ்ந்த பிறகும் அந்த நெற்றி குங்குமத்தை அவன் மறக்கவில்லை. தன் பாடல் வரிகள் ஒவ்வொன்றிலும் திலக வாழ்நுதலார்னு பாரதி பாடுவான். திலக வாழ்நுதலார்னு பாடுவான்.
அந்த திலகம் ஒரு அரியா பருவத்திலே அவன் வாலிபனாக இருந்த பொழுது பிரம்மச்சாரியாக இருந்தப்பட்ட அந்த வாழ்க்கை அனுபவம் இருக்கிறதே, அவனால் மறக்க முடியவில்லை. அருமையான வாழ்க்கை இருந்தாலும் அது நிரந்தரமானதா, என்றைக்கும் நினைத்து மகிழக்கூடிய வாழ்க்கையான்னு கிடையாது. பார்த்தா அந்த வாலிபனாக இருந்த பொழுது, பிரம்மச்சாரியாக இருந்த பொழுது, தனிக்கட்டையாக இருந்த பொழுது அவன் இருந்து வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கை நீர்மேல் பாசிவோம். அப்படி ஒரு குளத்து நிறைய பாசி இருக்கும், பார்த்தால் அழகாக இருக்கும். ஆனால் அது நீர்மேலே பாசி, விலகினால் விலகி போகும். அது தண்ணீருக்குள் வேர்விடாது. நீர்க்குள் பாசி போல் வேர்விடாது. ஆனால் திருமணமான வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? அந்த வாழ்க்கை அது வேர்பிடித்த விழுதை போன்றது. அது வேர்பிடித்த விழுதை போல வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே, தனி மனித வாழ்க்கையிலே வருகின்ற அந்த இன்பங்களை, சுகந்தங்களை, அந்த அனுபவங்களை அவன் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. மனித வாழ்க்கை எப்பொழுது நிறைவடைகிறது என்று கேட்டால் அவர்கள் சொன்னார்களே, மற்றொரு தனி மனிதனாக வாழ்பவன் ஒரு அல்வாவை வாங்குவான், அங்கேயே அல்வா கடையில் வெட்டுவான், அங்கேயே சாப்பிடுவான். ஒரு இளநீரை வாங்குவான், அங்கேயே வெட்டுவான், அங்கேயே சாப்பிடுவான். திருமணமானதற்கு பிறகுதான் நமக்கு பெண் வீட்டிலே ஒரு உயிர் இருக்கிறது நினைவு வரும். அவள் தான் மட்டும் உண்ணாமல் மற்றவர்களுக்கும் பரிமாறுவாள். பாவேந்தர் பாடினார், ஒரு பெண் வீட்டு தலைவி மற்றவர்களுக்கு பரிமாறுகின்ற பொழுது அவள் பரிமாறுவாள். இவள் பரிமாறியதை அந்த வந்த விருந்தினர்கள் சுவைத்து சாப்பிடுகின்ற பொழுது, அதை சமைத்தவள் பார்க்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இன்பம் இருக்கிறதே, இட்டுப்பார். உண்பவர்கள் இன்புற்று இருக்கையிலே மனதை தொட்டுப்பார், தோன்றும் இன்பம் என்பார். அவர்கள் எவ்வளவு மகிழ்ந்து சாப்பிடுகிறார்கள். நான் தயிர் பச்சிலை இவளை ஆசையாக செய்தேன், எவ்வளவு மகிழ்ந்து சாப்பிடுறார்கள். அதுபோல காய்கறி அங்காடிக்கு போகின்ற பொழுது, காய்கறிகளை பார்க்கின்ற பொழுது யார் சாப்பிடுவார் என்ற நினைவு பாவேந்தருக்கு வருகிறது. கொண்டவர்க்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டு ஊன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கதன, கண்டனல் கரிகள் தோறும் புண்பவர் தம்மை கண்டார். இது பாவேந்தருடைய கற்பனை பாத்திரமாக இருந்தாலும் ஏதோ வாழ்கின்ற பாத்திரம் போல நமக்கு தோன்றவில்லையா? அப்படி தனி மனித வாழ்க்கையிலும் தெரசாவை போல், தெரசா மட்டும் ஒரு மற்ற பெண்களைப் போல திருமணமாகி வாழ்ந்திருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாக வாழ்ந்திருப்பார். அந்த பிரம்மச்சரிய விரதத்தில் இருந்தது அந்த நாட்டு உலகத்தில் உள்ள அத்தனை குழந்தைகளுக்கும் தாயாக முடிந்தது. சுவாமிஜி அவர்கள் எல்லோரையும் சகோதரராக பார்க்க முடிந்தது, சகோதரியாக பார்க்க முடிந்தது. என்றாலும் தனி மனித வாழ்க்கையை காட்டிலும் ஒரு திருமணத்திற்கு பின் உள்ள வாழ்க்கை சிறந்தது. எப்படி என்று கேட்கிறீர்களா? இன்றைக்கு தனி மனித வாழ்க்கை வாழ்கிறார்கள், அவர்களை பார்த்து உங்களே கேட்கிறது. மிக அற்புதமாக பேசினீர்கள். ஒவ்வொரு உலகத்திலே தோன்றிய முதல் மனிதன் நான் வந்து துறவியாக வாழ்ந்து விடுகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு மானுடம் இருக்குமா? தமிழ்த்தன்றல் திருவிக்க கேட்டார், துறவு துறவு என்று ஒதுங்கும் ஆண்மகனும் பெண்மகளும் யாண்டிருந்து முளைத்தனர், மனைவி மக்கள் இன்றியோ முளைத்தனர். துறவு துறவு என்று ஒதுங்கும் ஆண்மகனும் பெண்மகளும் யாண்டிருந்து முளைத்தனர், மனைவி மக்கள் இன்றியோ முளைத்தனர். எனவே எல்லா ஆண்களும் எல்லா ஆடவர்களும் நாங்கள் தனியாக வாழ்வோம், இல்லறம் வேண்டாம் என்று சொன்னால் இந்த மானுடம் தழைக்காது. ஆண்டவன் எதற்காக இந்த உலகத்தை படைத்தானோ அவனுடைய லட்சியம் நிறைவேறாது. மேலும் இந்த வாழ்க்கை இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னால் சரியாக இருக்கிறேன். எல்லா நலன்களையும் பெற்ற ஒருத்தி அப்படியே திருமணமே ஆகாமல் அவள் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று சொன்னால் அதை திருவள்ளுவன் சொன்னான். ஒரு கோடீஸ்வரன், லட்சாதிபதி, ஒரு மில்லினியர், ஒரு பில்லினியர் அவன் இருக்கட்டும், கோடி கோடியாக குவித்து வைத்திருக்கிறான். யாருக்கும் கொடுக்காமல் அவன் சேர்த்த செல்வத்தை எல்லாம் அவன் விட்டு விட்டு போய்விட்டால் அந்த கருமி எப்படியோ அப்படித்தான் பேரழகி. ஒரு பேரழகி தான் பெற்ற அழகையெல்லாம் இந்த உலகத்திற்கு வாரிசை கொடுத்து செல்ல வேண்டும். அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம், மிக நலம் பெற்றாள் தமிழ் முத்தற்று என்பார். எவ்வளவு செல்வங்களை பெற்றிருந்தாலும் சரி, மற்றவருக்கு வழங்காமல் போய்விட்டால் அந்த கஞ்சனை போல இந்த பேரழகி மற்றவர்களுக்கு பயன்படாமல் போய்விட்டால் பயனில்லை. இதே மாதிரி 12th நைட்லேயும் உண்டு. 12th நைட்லேயும்
ஒலிவியா என்ற ஒருத்தி, அவள் தவக்கோலத்திலே இருப்பான், திருமணம் வேண்டாம் என்று. அப்பொழுது ஆண் வேடத்திலே சென்ற வயோலா செபஸ்டின் அழகாக சொல்லுவார், ஏ ஒலிவியா, இவ்வளவு அழகையும் நீ அப்படியே உலகத்திற்கு ஒரு வாரிசை கொடுக்காமல் நீ கல்லறைக்கு கொண்டு சேர்த்தால் உன்னைப் போல கொடியவள் யாரும் இல்லை. The war the cruelest the among thou live. If you take all the graces to the grave without a copy to this world. உலகத்திற்கு வாரிசை கொடுக்காமல் போய்விட்டால் உன்னைப் போல கொடியவள் இல்லை என்று. எனவே நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்வதெல்லாம் வைத்து பார்த்தாலும் சரி, நடைமுறை வாழ்க்கை வைத்து பார்த்தாலும் ஒரு தனி மனித வாழ்க்கை, பிரம்மச்சரியாக இருக்கின்ற வாழ்க்கை தங்கத்தை போன்றது. அது 10 கிலோவாக இருந்தாலும் யாருக்கும் பயன்படாது. அந்த தனி மனிதனோடு ஒரு கொஞ்சம் செம்பாகிய ஒரு பெண்ணையும் சேர்த்தால்தான் அது நகையாகும், அணிய முடியும். அதே போன்று ரோஜா மலர், மல்லிகை இவள் தனித்தனியாக இருந்தால் மாலையாகாது. ஒரு நாரிலே சேர்த்து கட்டினால்தான் அது மாலையாகும், அதை அணிந்து மகிழ முடியும் என்ற காரணத்தினால் மனித வாழ்க்கையில் மனிதன் மாலையாக இருக்க வேண்டும், ஆபரணமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதால் திருமணத்திற்கு பின்னுள்ள அனுபவங்கள் தான், நினைவுகள் தான் மிகவும் எண்ணி எண்ணி மகிழத்தக்கவை என்று தீர்ப்பு கூறி, இவர்கள் 3 பேரும் சிறப்பாக பேசியிருந்தாலும் உண்மை என்ன என்று கேட்டால், திருமணத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கை தான் ஆபரணத்தை போலவும் மாலையை போடுவதும் பயன்படுவதால் அதுவே மிகுதியானது, மகிழ்ச்சியை தரக்கூடியது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.